இந்த வேல் விருத்தமும் மயில் விருத்தமும் நமக்கு வாழ்க்கையில் 16 வகையான செல்வத்தை தரவல்லது. இக வர சௌபாகியத்தை தரவல்லது. அடுத்த ஒரு பிறவிக்கும் இப்பொழுதே சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி இதில் எல்லாம் சேமிச்சு வச்சா எப்படி நாம் எல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியுமோ, அந்த சேமிப்பை தரவல்லது இந்த வேல் விருத்தம். நம்ம எல்லாம் அடுத்த ஒரு ஜென்மத்திலும் செல்வ செழிப்போடு மட்டுமல்லாது நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம். 100 வயது வரைக்கும் வாழ்ந்தால் கூட நோயில்லாத வாழ்க்கை வாழ்வது சிறப்பும்பாங்க. அந்த நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் தரவல்லது இந்த வேல் விருத்தம் என்பது. அதனால ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த வேல் விருத்தத்தை சிந்திக்கிற பொழுது ஒரு தலங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுவது மிக அவசியம்னு. ஏன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு இடத்திலேயும் முருகப்பெருமான் திருவருளை தந்து கொண்டு இருக்கின்றார். சிறுவாபுரி முருகன் அப்படின்னு நம்ம சென்னைக்கு அருகாமையில் பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு பொன்னேரி அப்படின்ற போற வழியில இருக்கக்கூடியது இந்த சிறுவாபுரி முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். அந்த தலத்தை இன்றைய தினம் ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டு வேல் விருத்தத்திற்கு செல்லலாம். எப்படி நம்ம சைதாப்பேட்டில் செங்குந்தர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு எவ்வளவு திருவருளோ, அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் என்று சொல்லக்கூடியவருக்கு அவ்வளவு திருவருள் இருக்கிறது. ஆனா இன்றைய தினத்தில் எல்லாரும் ஏண்டா அந்த கோயிலுக்கு போறாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக போறாங்க. அங்க போய் ஒரு 3 செங்கல் வச்சுட்டு வந்தா எப்படியும் வீடு கட்டிடுவோம்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. சிறுவாபுரி முருகன் கோயில்ல போய் அதை ஒரு செயலாகவே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க போனா என்ன நன்மை அப்படின்னா, ஒரு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் போய் நாம அனைவரும் அந்த தலத்தை மிதித்தால் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து ஒரே ஒரு அகல் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வந்தால் நமக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும். அந்த தலத்திற்கும் ராமாயணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. அந்த தலத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு எருமை வெட்டியான் ஊர் என்று ஒரு ஊர் இருக்கு. அந்த தலத்திலிருந்து இது ராமாயண காலத்திலிருந்து அந்த தலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஐதீகமும் கூட. அங்கு பக்கத்திலேயே ஒரு சிவாலயமும் இந்த பெருமாள் கோயிலும் இருக்கு. அங்கு இருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்கிறது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். சிறுவாபுரி முருகனையும் தரிசித்து மாமனையும் தரிசிப்பது ரொம்ப சிறப்பு. இன்னொரு விஷயம் அதுல அடங்கி இருக்கு. பெருமாள் கோயில்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெருமாள் அங்க இல்லை. ராமபெருமானும் சீத்தையும் அந்த தலத்தில் இருக்கிறார்கள். வடிவம் என்ன என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சால கிராமத்தில் இருக்கிறார்கள் ராமரும் சீத்தையும். ராமருடைய மடியில் சீத்தை அமர்ந்திருப்பாள் சால கிராம வடிவத்தில். ரொம்ப சிறப்புக்கு உரிய தலம். சிறுவாபுரி என்று சொல்லக்கூடியது எதனுடைய அதன் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள் போர் புரிந்த இடம் என்பதனால அதற்கு சிறுவாபுரி என்பது காலமருவில் பெயர் வந்தது. லவகுசர் ராமாயண காலத்தில் ராமபெருமானாக இருக்கக்கூடியவர் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு குதிரையை நேர்ந்து விடுவார்கள். அந்த குதிரையை யாரும் தடைப்படுத்த கூடாது. எந்த இடத்தில் அந்த குதிரை புறப்படுகிறதோ அதே இடத்தில் மீண்டும் அந்த குதிரை சேரணும். சேர்ந்து விட்டால் அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்தினால் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் ராமருக்கு கிடைக்கும். அவர் அனுப்பி வச்சுட்டார் குதிரையை.
அது எல்லா இடத்திலும் சுற்றி வருகிற பொழுது, இப்போவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த 2 தலங்கள் வந்து லவகுசர் வணங்கிய தலம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த தலத்தில் தான் இந்த லவகுசர்கள் ராமாயண காலத்தில் ராமபெருமான் அனுப்பி வைத்த அந்த அஸ்வத்தை கட்டி போட்ட இடம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர். அந்த குறுங்காலீஸ்வரர் கோயில கட்டி போட்டுட்டு சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் லவகுசர் கையினால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த குறுங்காலீஸ்வரர். குறுகி இருக்கக்கூடியதனால் அதற்கு குறுங்காலீஸ்வரர் என்பது பெயர். லவகுச ஈஸ்வரர் தான் அவருக்கு பேரு. அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த குச அப்படின்றது அப்படியே போய் குறுங்காலீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்துட்டுது. ராமபெருமானை எதிர்த்து யுத்தம் செய்த ஒரு காரணத்தினால், ராமபெருமானை எதிர்த்து யுத்தம் செய்த பொழுது தன் தகப்பன் என்று தெரியாமல், ராமபெருமான் என்று அறியாமல் செய்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுவதற்காக அந்த சிவபெருமானை வழிபாடு செய்தாங்க. ஆனா யுத்தம் செய்த இடம் என்பது ராமபெருமானோட யுத்தம் செய்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த தலம்தான் சிறுவாபுரி முருகன் கோயில் என்று சொல்லக்கூடியது. இந்த லவகுசர்கள் சிறுவர்களாக இருந்து தன் தந்தை என்று அறியாமலேயே ராமபெருமானிடத்தில் யுத்தம் செய்து போர் புரிந்த இடம் என்பதனால் அதற்கு சிறுவாபுரி என்கின்ற நாமம் வந்தது. அந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பல பல அற்புதங்களை செய்த ஒரு முருகப்பெருமான். வீடு இல்லாதவங்களுக்கு அவர் பேரு கொடுக்கிறாரோ இல்லையோ, வீடு பேரு கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆனா இது நிச்சயமாக தருவாராம். சிறுவாபுரி முருகனை 6 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் தரிசித்தால் கந்தலோகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியில் இடம் கிடைப்பது திண்ணம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் என்ன பண்றான்னா, வீடு கட்டுறதுக்கு தான், இடம் வாங்கறதுக்கு தான் அங்க போறான். ஆனா உண்மை அது நிறைய பேருக்கு பலிச்சதுன்றது இல்லை. பெரும்பாலும் 99% அந்த தலத்துக்கு போயிட்டு வந்தா சொந்த இடமும் வீடும் அமையும் என்பது திண்ணம். அதுல மாற்று கருத்து இல்லை. அது அதுக்காக மட்டும்தான் போகிறாங்க இப்பெல்லாம். முக்கியமா முருகனை பார்க்கணும்ன்ற எண்ணத்துல போகல, முக்தி என்கிறது தருவார் என்கின்ற எண்ணத்தில் அந்த இடத்துல போகல. அதனால வீடு பேரு கிடைக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பக்தி என்பதை வெறும் செல்வத்திற்காக மட்டும் போய் அந்த தலத்தை தரிசிக்க வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 6 வாரம் போயிட்டு வந்தேங்க, அதுக்கப்புறமா தாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றவங்களும் உண்டு. 6 வாரம் போனதுமே நாங்க சொந்த இடம் வாங்கிட்டோம், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லுவதும் உண்டு. இன்னொன்று, பாதியில் வீடு கட்டி யாராவது நின்றிருந்தாலும் அந்த தலத்தை ஒரு 6 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில், இது ஜோதிட ரீதியாகலாம் இல்லை, அந்த தலத்துக்கு போனா இந்த பூமியில் மகாலட்சுமியினுடைய திருவருள். அதுக்கு ஒரு கதை என்ன அப்படின்னா, பூமி மாதாவாக இருக்கக்கூடிய அந்த சீதா தேவி அந்த பூமியை பிளந்து கொண்டு போவதற்கு முன்னதாக ராமபெருமானை பார்த்த ஒரு இடமாக அந்த இடம் கருதப்படுவதனால பூமி செல்வம் என்பது நமக்கு அதிகமாக கிடைக்குமா அந்த தலத்துல. இது தெரியாம அங்க போனாவே வீடு கட்டிடலாம், அங்க போனாவே வீடு கட்டிடலான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு நன்மைக்குனே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தராருன்றது ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஆனா அது மட்டுமே குறிக்கோளாக அந்த தலத்துக்கு செல்லாம இகபர சௌபாக்கியம் என்கின்ற 3 உலகத்தினுடைய சுகபோகத்தை அந்த தலத்தில் தருவார். அதனால வாழ்க்கையில் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறையாவது அந்த சிறுவாபுரி முருகனை போய் 6 வாரம் போறீங்களோ இல்லையோ, ஒரு முறையாவது அந்த தலத்தை சென்று வழிபாடு செய்தால் லவகுசர் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிபாடு செய்த தலமாகவும் இருக்கின்றது. அதனால சிறுவர்கள் போர் புரிந்த முன்னொரு காலத்தில்
அந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னா, லவகுசர்கள் அந்த தலத்தில் ராமபெருமானோடு யுத்தம் செய்ததனால அந்த தலத்திற்கு சிறப்பு. சிறுவாபுரி சிறுவர்கள் போர் புரிந்த இடமாக கருதப்படுவதனால், எரும வெட்டியான் ஊர் பக்கத்துல 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. காண கிடைக்காத அற்புதமான ஒன்று, சால கிராமம் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் ராமரும் சீத்தையையும் கண்டு தரிசிக்கலாம். பக்கத்திலேயே இன்னொரு சிவாலயமும் இருக்கின்றது, அதையும் தரிசித்துட்டு வரலாம். இது ஏன் சொல்றேன்னா, எந்த இடத்திலும் திருமாலாக இருக்கக்கூடிய வடிவத்தில் தான் சால கிராமம் இருக்குமே தவிர, ராமபெருமான் என்கின்ற நாமத்தில் சால கிராமம் இல்லை. அந்த ஒரே ஒரு தலத்தில் மட்டும்தான் ராமருடைய மடியில் சீத்தை அமர்ந்து சால கிராம வடிவம். சால கிராமம்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. படுக்க வச்சா, அதாவது கூழாங்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு தெரியுங்களா? அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்கு? 2 வடிவத்தில் இருக்கும். ஒன்று கருப்பா இருக்கும், இன்னொன்று சிகப்பு வடிவத்திலையும் கொஞ்சம் வெள்ளை வடிவத்திலும் இருக்கும். இந்த 3 கலர்ல இருக்கும். படுக்க வச்சா அது நாராயணர்னு அர்த்தம், நிக்க வச்சா அது சிவலிங்கம் என்பது அர்த்தம். அதுக்கு பேர் தான் சால கிராமம்னு பேரு. இந்த சால கிராமத்துக்கே ஒரு கதை உண்டு. துளசி தேவி சங்கசூடன் என்று சொல்லக்கூடியவருடைய மனைவியாக அந்த அம்மா வாழ்ந்து வந்தா. அவருடைய வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம புராணத்துல ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்கு. தேவி பாகவதம் என்று சொல்லக்கூடிய புராணம் படித்திருந்தால் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதுல சங்கசூடனுடைய மனைவியாக துளசி தேவி இருக்கிறாங்க. சங்கசூடன் வேறு யாரும் அல்ல, நாராயணனுடைய வேர்வை துளியில் இருந்து பிறந்தவன் சங்கசூடன். பிரம்மதேவரை நோக்கி பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்து, அதற்கு பிறகு நாராயணரிடத்திலும் தவம் இருந்து, நாராயணர் கையில் இருக்கக்கூடிய சங்கை அவன் மாலையாக கோத்து அதை மாலையாக அணிந்து கொண்டதனால அவனுக்கு பெயர் சங்கசூடன் என்பது பெயர். அந்த சங்கசூடனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய இறைவன் கிட்ட ஒன்று கேட்டார், மரணமில்லாத வாழ்க்கை கொடுங்க. சிவபெருமான் சொன்னார், அப்பா அது கொடுக்க முடியாது, பிறந்தால் இறப்பு நிச்சயம், நீ வேற ஏதாவது கேளேன்னார். என் மனைவியினுடைய பதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று எனக்கு மரணம் வரணும்னு கேட்டார். இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னாடி இப்படி கேட்டார். கேட்டவர் என்ன பண்ணார்னா, அந்த அளவுக்கு ஒரு பதிவிரதையை எனக்கு மனைவியா கொடுணும் கேட்டார். அப்ப உனக்கு துளசியே மனைவியாக வருவாள் சொல்லிட்டார். துளசி தேவி மாதவிக்கும் தர்மதுவஜனுக்கும் பிறந்தவள். அம்மா வயசுல 200 வருஷம் கரு இருந்து பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தை இந்த துளசி. ஒரே ஒரு பெண் குழந்தை. பெண்கள்ல அதிக ஆண்டு காலம் தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்தவள் துளசி தேவி. அதிக ஆண்டு காலம் பிறந்த ஒரு ஆண் இருக்கிறார், யாருக்காவது தெரியுமா? அதிக வருஷம் ஆண்கள்ல அம்மா வயிற்றில் இருந்து பிறந்த ஒரு ஆண் மகன் இருக்கின்றார். நாங்க காலையில சாப்பிட்ட டிஃபனே மறந்து போயிடுவோம். நீங்களும் எத்தனையோ தடவை சொல்லி இருப்பீங்க, ஆனா நினைவுக்கு இருக்காது. தூண்லயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்னு ஒருத்தரை வெளியில வர வச்சார். யாரவர்? கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற அத்தனை தாய்மார்களும் கேட்க வேண்டிய கதைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பிரகலாத சரித்திரம். 5000 வருஷம் அம்மாவினுடைய வயிற்றில் இருந்து பிறந்த ஒரு ஆண் மகன் என்றால் அது பிரகலாதர். 5000 வருஷம் சிவபெருமானை வேண்டி தவத்துக்கு போயிட்டார் இரண்யன். வயிற்று நிறமாச கர்ப்பிணி. இந்த 33 கோடி தேவர்கள் சும்மா இல்ல, என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவனே நம்மளை சிறையில வச்சு கொடுமைப்படுத்துறானே, இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவன் எவ்வளவு மோசமா இருப்பான்னு, தாயை போல பிள்ளை நூலை போல சேல, அப்பனே இப்ப 8 அடினா புள்ள 16 அடி இருக்கும்னு வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளைய கொன்னுடணும்னு இந்த அம்மாவை கடத்தின்னு போனாங்க. நாரத மகரிஷி பார்த்தார், டேப்பா நியாயமாடா இது? ஆணுக்கும் பிரச்சனைனா நீ அவனை வெட்டு, அவன் உன்னை வெட்டட்டும். அதுவும்
மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவது ஒன்று. இன்னொன்று, முதல்ல யாரை கொல்லக்கூடாதுன்னு ஒரு நீதி இருக்கு. வேதம் படிச்சவங்க தானே. அதுல முதல்ல இருப்பது யார் அப்படின்னா பசு, இரண்டாவது சிசு, மூன்றாவது கர்ப்பஸ்திரீ. இந்த 3 பேரை கொன்றா 21 ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாவம் தீராது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை தீர்க்கவே முடியாதான். அதுல முதல்ல இருப்பது பசு, இரண்டாவதாக இருப்பது சிசு, மூன்றாவதாக இருப்பது கர்ப்பஸ்திரீ. இந்த 3 பேரை கொன்ற பாவம் தீர்க்கவே முடியாதான். அது அவ்வளவுதான் ஃபைனல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சந்ததி என்பது வளராது, அந்த குடும்பம் என்பது தலைக்காது. அந்த குடும்பம் எவ்வளவு கீழே இருக்குமோ அதை இன்னும் கீழே போயிட்டே இருக்குமா. அந்த ஒரு பாவத்தை எத்தனை கோதானம், பூதானம், கன்னிகாதானம், இருக்கக்கூடிய அன்னதானம், சொர்ணதானம், ஏன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சதா சர்வகாலம் சிவனே என்று இருந்தா கூட போக்க முடியாதுன்றார். நான் சொல்லல, புராணம் சொல்லுது. அப்ப அவ்வளவு கொடியது எது? இந்த பாவம் பண்றது. அப்பதான் நாரதர் கூப்பிட்டு சொன்னாங்க, டேப்பா தேவர்களா இருந்து பாவம் பண்ணலாமா? அதுவும் கர்ப்பஸ்ரீயை கொள்ளுவதற்கு பிளான் பண்றீங்க? போங்க, போய் வேற வேலை எதனா இருந்தா பாருங்க, அவங்கிட்ட போய் சண்டை போடுங்க, அந்த அம்மாவை இங்க விட்டுட்டு போங்கன்னு. அந்த அம்மா இங்க நாரத மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு அந்த அம்மா வந்துட்டா. அப்படி வந்தவள் என்ன செய்தாலாம், ரொம்ப வேண்டி பிரார்த்தனை பண்ணா. என்ன நினைக்கிறா, நான் என் கணவனை தவிர சிந்தையாலும் வேறொரு ஆடவரை தீண்டாத மகா மகா பதிவிரதையாக இருப்பேனே. ஆனால் இந்த கரு என் கணவர் வருகின்ற வரைக்கும் வளரவும் கூடாது, தேயவும் கூடாது, பிறக்கவும் கூடாதுன்ட்டா. 5000 வருஷம் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறான் இரண்யன். 5000 வருஷமும் அது உள்ளவே இருந்தது. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எல்லாம் வெட்டு குத்து கொலை எல்லாம் பாக்குறா. டிவி சீரியலை பார்த்து பார்த்து வெளியில வர குழந்தையும் அதே மாதிரி இருக்கு. யாரை வெட்டலாம், யாரை குத்தலாம், யாரை என்ன பண்ணலான் இருக்கு. ஆனா இந்த பிரகலாத சரித்திரம் கேட்கணும்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எங்கள் குருநாதர் சொல்லுவார், வாரியார் சுவாமிகள், கர்ப்பஸ்ரீங்கெல்லாம் தயவு செய்து பிரகலாத சரித்திரம் கேளுங்க. அந்த நாராயணன் பக்த பிரகலாதனே உங்களுக்கு எல்லாம் பிள்ளையா பிறப்பார்கள்பாங்க. அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு எல்லாம் பிள்ளையாக பிறப்பார்கள்னு சொல்லுவார். அது மாதிரி இப்ப அந்த பிரகலாதனாக இருக்கக்கூடியவர் இந்த அம்மா 5000 வருஷம் கர்ப்பஸ்ரீ. 10 மாசத்திலேயே நம்ம எல்லாம் இறக்கி போடுறதுக்கு எப்படா இறக்கி வைப்போன் இருக்கும். அதுல வேற இப்ப இந்த டாக்டருங்க இருக்கிறாங்களே, அவங்க சொல்லவே வேண்டாம். அம்மா சாப்பிடு, தூங்கு, பெட் ரெஸ்ட் கம்ப்ளீட். பிறக்கிற வரைக்கும் பெட் ரெஸ்ட். அது எங்க இருந்து நார்மல் டெலிவரி வரும்? வரவே வராத. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் அதுக்கு தகுந்தாற் போல, ஐயோ அம்மா, அந்த காலத்துல அவ்வளவு வேலை செஞ்சுதான் பிரசவம் ஆச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் காலம் மாறி போச்சு இல்லையா? ஆனா 5000 வருஷம் கர்ப்பஸ்திரியாக இருப்பது எவ்வளவு சக்தி வேணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா இருக்கிற பொழுது அந்த அம்மா அசதியில தூங்கிடுவா. இந்த உள்ள இருக்கிற குழந்தை நாராயணனுடைய பெருமையை நாரதர் சொல்ல ஊங்காட்டி கேட்டவன் கருவிலேயே. அவர்தான் 5000 வருஷம் வயிற்றுல இருந்து, அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தவர். மாதவிக்கும் தர்மத்வஜனுக்கும் பிறந்தவள் துளசி தேவி. 200 வருடம் அம்மா வயிற்றுல இருந்தாங்க. 200 வருஷம் தர்மத்வஜன் சண்டைக்கு போயிருந்தார். என் கணவர் வருகின்ற வரைக்கும், வந்ததற்கு பிறகுதான் எனக்கு பிரசவம் ஆகணும்னு அந்த அம்மா கேட்டா. 200 வருஷம் துளசி தேவி உள்ளேயே இருந்தா. அந்த அம்மா நாராயண புராணம் படித்ததுனால நாராயணனே எனக்கு கணவனா வரணும்னு அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிட்டான். எது? இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறது. அதனால நாராயணனுடைய அம்சமாக இருக்கிற சங்கசூடன் தான் அவருக்கு மனைவியாக வைக்கிறார். கல்யாணம் முடிஞ்சது. சங்கசூடன் நல்ல, ஆனா என்னன்னா அசுரன் அவன். இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினா. ஆனா கணவன் காதல் ஒருமித்த கருத்தோடு இல்லறம் நடத்தினாங்க. கடைசியா தேவர்களை சிறை வடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் சொன்னார், சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி தூது போகணும் இல்லப்பா, அதனால நந்தினி போய் தூது போயிட்டு வா அப்படின்னாங்க.
சரி, இவரும் தூது போனார் நந்தியம்பெருமான். அப்ப தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். தேவர்களுக்குரியதை கொடுத்துட்டா சிவபெருமான் சண்டைக்கு வரமாட்டார். அப்படியா? உங்க சிவபெருமான் கிட்ட சொல்லு, எங்க ராவணன் என்ன பண்ணான், கும்பகர்ணன் என்ன பண்ணான், அதே மாதிரி இரண்யன் என்ன பண்ணார், எங்க அசுரர்கள் வம்சத்தையே இந்த யாரு நாராயணர் கொன்னார. அப்பெல்லாம் இந்த சிவபெருமான் சும்மா தானே இருந்தார். இப்ப சிறையில் அடைச்ச உடனே இவர் மட்டும் சண்டைக்கு வரன்றாரு, நியாயமா இது? அந்த சிவபெருமான வர சொல்ல, நான் சண்டை போடுறேன்ட்டார். இப்ப சங்கசூடனுக்கும் சிவபெருமானுக்கும் சிவபெருமான் சண்டை போடல. அந்த உடனே பார்த்தார், அம்மா என்ன சுவாமி, அவன் சமாதானமா போவான்னு நினைச்சு வரமாட்டேன்ட்டான், நீ என்ன பண்ற, வேஷம் போட்டுட்டு வா. என்ன சுவாமி வேஷம்? காளி வேஷம் போட்டுக்க. என்ன வேஷம்? காளி வேஷம் போட்டுக்க. சுவாமி இடுப்பு சும்மா இருக்க, என்ன பண்றது? இந்த கடைசி புள்ளதான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான்னு சொல்லுவான்ல, அவனை தூக்கி இடுப்புல வச்சுக்க. சிவபெருமான், காளி தேவி, முருகப்பெருமான். கந்த புராணம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா முருகப்பெருமான் இன்னொரு இடத்துல சண்டை போட்டிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. தேவி பாகவதம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த புராண கதை. சங்கசூடன் இடத்தில் முருகப்பெருமானும் சண்டைக்கு போயிருக்கிறார். மனைவியையும் முருகரையும் அமுச்சு வச்சுட்டார் சண்டைக்கு. பொண்டாட்டியும் பிள்ளையும் அமுச்சு வச்சுட்டு சண்டை போடுறதை வேடிக்கை பார்த்துட்டு ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ், இப்படிதான் சண்டை போடணும். சண்டைன்னா இப்படி இல்ல இருக்கணும். சுவாமி சண்டை போடுறேன்னு வந்துட்டு சபாஷ் சபாஷ்னு கை தட்டிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு கை மட்டும்தான் தட்ட தெரியும் காளி, அதனால நீ சண்டை போடு. எனக்கு முதல் தான் நான் அமுச்சு வச்சிருக்கிறேன்னு. எது சுவாமி? என் வாரிச. முருகர் சண்டை போடுவார், காளி தேவி சண்டை போடுவாங்க. இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 வருஷம் சண்டை போச்சு. யாருகிட்ட? சங்கசூடன் இடத்தில். இந்த சங்கசூடன் ஒரு வேலை பண்ணான், நேரா வந்தான். சிவபெருமான் சண்டைக்கு வந்தார் இல்லையா, அந்த சண்டை அப்போ சிவபெருமானை 3 முறை வலம் வந்து காலில் விழுந்து வணங்கிட்டு ஒரு வார்த்தை கேட்டான், சுவாமி என் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை, சிவபெருமான் தோற்கணும், நான் ஜெயிக்கணும். யாருகிட்ட கேட்கறது? சிவபெருமான் கிட்டே. இப்ப சிவபெருமான் என்ன வரம் கொடுப்பார்? அவர் சொன்னார், எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு ஜெயிக்கட்டும்ட்டார். எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு ஜெயிக்கட்டும்னார். வேற வழி இல்லையே. ஒரு பக்தன் காலில் விழுந்துட்டு நான் ஜெயிக்கணும்னு கேட்டா நான் தோல்விதான் வரணும்னு வாழ்த்த முடியுமா? அவர் பார்த்தார், இது என்ன சிக்கலான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டானே. உடனே சொன்னார், எங்கு தர்மம் உள்ளதோ அவர்கள் ஜெயிக்கட்டும்ட்டார். அதற்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன சொல்லிட்டார்? நாராயணா, உனக்காக தான் நான் உங்ககிட்ட போய் சண்டை போட்டு இருக்கேன், நான் என் பின்னாடியே நீ வரணும்னார். நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வந்துடணும்னார். 1000 வருஷம் சண்டை போச்சு. அதுக்கப்புறம் காளி தேவி சொன்னா, சுவாமி ரொம்ப முடியல சுவாமி, அவனும் தோற்க மாட்டேன்றான், என்னாலையும் தோற்பதத்தான், நான் தோத்துட்டா சிவன் தோத்துடுவாரேன்னு நானும் சண்டை போடுறேன். எவ்வளவு காலம் தான் சண்டையே போட்டு இருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அந்த அம்மா வந்து கேட்டா, ஆமா இல்ல முடிவே இல்லையா? ஆமா, எங்க போனா அந்த நாராயணன்? சுவாமி நான் இங்கதான் சுவாமி இருக்கிறேன். ஏண்டா இவ்வளவு நேரமும் நீ எங்க போயிருந்த? சுவாமி நீங்க தான் சொன்னீங்க கூப்பிட்டா வரணும்னு, அதனால நான் நீங்க எப்ப கூப்பிடுவீங்களோ நான் 1000 வருஷமா உங்க பக்கத்திலேயே நிக்கிறேன் சுவாமின்னார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் நின்றுட்டே இருந்தார். அந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது திரு நின்ற ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் அப்படின்றது திருநின்ற ஊர், திருமால் நின்ற ஊர்னால அதற்கு திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி துளசி தேவி இடத்தில் இவர் என்ன பண்ணிட்டார்? உரு மாறுதல் என்று சொல்லக்கூடியதை எடுத்து சங்கசூடன் கிட்ட போய் கேட்டார். கர்ணங்கிட்ட எப்படி வாங்கினாரோ எதை? தான தர்மத்தை கொடு என்று. அதே மாதிரி முன்னாடி இவன் தமம் பண்ணி வாங்கிய அந்த சங்கு மாலையை கையில வாங்கிறதுக்காக
இவரே கிழ வேதியராக போய் சங்கசூடா எனக்கு தர்மம் செய்வாயாகன்னார். சுவாமி என்ன வேணாலும் கேளுங்க, இந்த சிவபெருமானை நான் வெற்றி பெறணும், அதனால தான தர்மம் செய்தா அந்த வெற்றி எனக்கு கிடைக்கும், புண்ணியம் எனக்கு சேரும், நீங்க என்ன கேட்டாலும் தரேன்னா. இந்த சங்கு போட்டுருக்கே அதுதான் எனக்கு வேணும்னார். இந்த சங்கை எவன் கழுத்தில் போட்டாலும் அவன் சங்க சூடனாக உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். நாராயணர் அப்படி ஒரு மாலையை வாங்கிட்டு என்ன பண்ணார், நேரா அங்க போறார். எங்க போறாரு? நேரா போறார், துளசி தேவியினுடைய இடத்திற்கு செல்றார் சங்கசூடன் வடிவத்தில். அந்த வடிவத்தில் போன உடனே, சுவாமி சிவபெருமானையே வெற்றி பெற்று விட்டீர்களா? அந்த அம்மா மங்கள ஆரத்தி எடுத்து நெற்றியில வெற்றி திலகத்தை இட்டு கூட்டு போய், என்ன 1000 வருஷம் மனைவியை பிரிந்திருந்தார் இல்லையா, அப்போ கணவன் மனைவி இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்துவதற்கு இந்த நாராயணர் தொடுகிற பொழுது, இந்த தொடர்தல வித்தியாசம் தெரியும். கணவனுடைய வாடை என்பது மனைவிகளுக்கு புரியும். பல வருஷம் கணவன் மனைவி வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா, அதனால அது மட்டும் இல்லை, கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து தம்பதியர்களுக்குமே கணவனுடைய வாடை என்ன என்பது கண்டிப்பாக தெரியுமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பெண்கள் தாய்மார்கள் இருப்போம், இந்த குழந்தை பெற்றுவிட்டு ஒரே வீட்டுல 2 தாய்மார்கள் குழந்தை பெற்றிருந்தாலும் கூட தாயினுடைய வேர்வை துளி அந்த பிறந்த குழந்தை கண்டுபிடிச்சிடும். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா அது குடிக்காது, அடுத்த தாய் கொடுத்தா குடிக்காது, அது அழும். 1 நாள் 2 நாள் 3 நாள் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல பழகினால்தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பால் குடிக்கும். அது மாதிரி அதனுடைய வாடை தெரியுமா, தாயினுடைய வாடை பிறந்த குழந்தைக்கே தெரியும். கணவனுடைய வாடை மனைவிக்கு தெரியாத. இந்த தொடுகிற பொழுது நாராயணர் வித்தியாசமா தொட்டார். தொட்ட உடனே இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் கணவர் இல்லைன்னு. நீர் யார்? அம்மா நீதானே கேட்ட நாராயணனே எனக்கு கணவனா வரணும்னு. அந்த நாராயணனே நான் கணவனா வந்திருக்கேன்னார். பாவி, என் பதிவிரதா தர்மத்தை கெடுத்து விட்டீரே, நீர் கணவர் என்று உனக்கு பாத பூஜை செய்து நானே உனக்கு படுக்கையறை வரைக்கும் கொண்டு வந்து விட்டேனே, உன் மனம் என்ன கல்லா நாராயணா பிறர் மனை நோக்கான்னு சொல்லிவிட்டு அடுத்தவருடைய மனைவியை நீ தொட்டு விட்டாயே, உன் மனம் கல்லா, நீ சால கிராமமாக கல்லாக போக கடவாது. கொடுத்துட்டா சாபத்தை. அந்த சால கிராமமாக நாராயணனுடைய வடிவம் தான் இருக்குமே தவிர ராமபெருமானுடைய வடிவம் எந்த இடத்திலுமே இருக்காது. இந்த எரும வெட்டியான் ஊர் என்று சொல்லக்கூடிய சிறுவாபுரிக்கு பக்கத்துல 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மட்டும்தான் ராமபெருமான் என்று சொல்லக்கூடியவர் சால கிராம வடிவத்தில் இருக்கின்றார். வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த சிறுவாபுரிக்கு போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் போய் அந்த இறைவனையும் தரிசிக்க வேண்டும். என்ன இதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள். என்ன நிறைய புராணங்கள் இருக்கிறது, நிறைய ஆலயம் இருக்கின்றது. அந்த ரூட்ல போகிற பொழுதெல்லாம் ஒரு கடவுளை பக்கத்தில் இருக்கே, இவ்வளவு காலம் தெரியாம போயிடுச்சு. என்ன இந்த பிறவி போனா அடுத்த ஒரு பிறவி என்ன வாய்க்கும்னு தெரியாது, அடுத்த ஒரு பிறவி நமக்கு என்ன வாய்க்கும்னு தெரியாது. அதனால இந்த பிறவிலேயே நம்ம இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிட்ட கிட்ட எவ்வளவு தொலைவு நம்மால போக முடியுமோ அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை இறைவியை வழிபாடாவது செய்யணும். கண்ணார கண்டு மனதார அந்த இறைவனை என்ன பண்ணணுமா, ஒரே ஒரு வாழ்த்து, வேற ஒன்றும் இல்லை, பெருசா இல்லை, ஒரே ஒரு வாழ்த்து சொல்லணுமா. என்ன வாழ்த்து? தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலன்னா என்ன பண்றது, ராமா ராமான்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. 2 எழுத்து, பெரிய விஷயம் இல்லை. ராமான்னு கூப்பிட்டா வந்துருவார், ஸ்ரீராம ஜெயம்னா வந்துருவார் இல்லையா. அதனால அந்த 2 எழுத்து சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2 எழுத்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் சிறுவாபுரி என்று சொல்லக்கூடிய தலமும் அந்த எரும வெட்டியான் என்ற ஊர் பக்கத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய
திருமாலுடைய ஆலயம், அங்கே ஒரு சிவாலயமும் இருக்கின்றது. இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக அங்கேயும் ஒரு சிவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிவாலயத்தையும் சேர்த்தே வழிபாடு செய்தீர்களானால் இரட்டிப்பு பலன் என்பது கிடைக்கும் என்பது. 3 பலன். மாமனார் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், மருமக பிள்ளை ஒரு பக்கம், 3 பேருடைய திருவள்ளும் பெற்றது போல இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியது 8வது பாடல். ரொம்ப அருமையான 8வது பாடல். இந்த பாடல்ல தான் தன்னுடைய முருகப்பெருமானுடைய அண்ணாவினுடைய பெருமை எல்லாம் இதுல சொல்லி இருப்பார். முருகப்பெருமானுடைய அண்ணாவினுடைய பெருமையை சொல்றார். மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து தோமை இருடி தலைவர் ஆசி பெற்று உயர் வானில் உண்பர் சொத்துதி பெற்று நா உடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல். அருமையான வரிகள். இது முதல்ல பாதி சொல்லி இருக்கிறார். இப்ப அடுத்து சொல்றார் பாருங்க. சோம கலச பிரப அலங்கார தர ஜடாசூடி காலாந்த காலர் துங்க ரட்ச கத்ரோன கட்க குழி சஞ்சூல துரக கேசரமாம் பர சேம வடவாம் புய பரண சங்காபரண திரியம்பகி ரம்பக மகாதேவ நந்த கஜானன சகோதர குகன் செம் பொற்கை திருக்கை வேலே. அருமையான அண்ணாவையும் சேர்த்து இதுலதான் புகழ்றார். என்ன சொல்றார்? மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் அங்க சொல்றார். முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய ஒப்பற்றது இந்த வேலாயுதம். இந்த வேலாயுதத்தை வணங்கக்கூடியவர்களுக்கு 7 14 உலகத்திலும் சுகபோகமான வாழ்வு கிடைக்கும். இந்த லோகம் மட்டும் கிடையாது, 7 14 உலகத்தில் சுகமான வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த வேலாயுதம். இந்த வேலாயுதத்தை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு கைலாயத்தில் சிவபெருமான் இடம் கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் கந்தலோகத்தில் முருகப்பெருமான் இடம் கொடுக்கிறாராம். பிரம்மலோகத்தில் பிரம்மா இடம் கொடுக்கிறாராம். வைகுந்தத்தில் திருமாலாக இருக்கக்கூடியவர் இடம் கொடுக்கின்றாராம். நீங்க விரும்பினால் இந்திர லோகத்தில் 33 தேவர்களுக்கும் தலைவனாக தேவ உலகத்தையே நீங்கள் ஆளக்கூடிய ஒருவராகவும் நீங்கள் ஆகலாம் என்கின்றார். அப்பன்னா எவ்வளவு அந்த வேலுக்கு உரிய சிறப்பு இருக்கும்னு பார்க்கணும். இப்போ முருகப்பெருமான் கையில் இருப்பதனால அந்த வேலாயுதத்திற்கு பெருமையா, இல்ல வேலாயுதம் இருப்பதனால முருகப்பெருமானுக்கு பெருமையா அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டுமே சமமான தராசு தட்டு போலையா. இதற்கு அது பெருமையா, இல்ல அதற்கு இது இவர் பெருமையான்னெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒப்பற்றது அந்த வேல். உலகில் யாரும் பெறாத கீர்த்தியை பெற்றது அந்த வேல். மாமரமாக மாறிய சூரனை அழித்த வேல். குளிர்ந்த 7 மலைகளையும் ஊடுருவி சென்று அதில் வசித்த தானவர்களின் மார்பகத்தை பிளந்த ஒரு வேல். அவ்வளவு செல்வாக்கு உடைய வேல். அதாவது தானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர்களினுடைய மறைஞ்சி மலையில போய் முருகப்பெருமான் எங்கு வேலாயுதம் விடுவாரோ என்று பயந்து நடுங்கி போனவர்கள் அவங்க என்ன பண்ணாங்களா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு வாழ்ந்தாங்களாம். அப்படி மறைகின்ற பொழுது அவர்களை தேடி போய் மார்பகத்துக்கு உள்ள புகர்ந்து வெளியில வந்ததாம். எது? இந்த வேல். நேற்றைக்கே சொன்னேன், வேலாயுதத்தை விடுத்தால் தோல்வி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்திரனை அனுப்பி கவச குண்டலத்தை வாங்க வைத்தார் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். கர்ணன் கிட்ட போய் நீ போய் கவச குண்டலத்தை வாங்கிட்டார்.
அப்படி கவச குண்டலத்தை வாங்குற பொழுது சாதாரணமா கவசமும் குண்டலமும் நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி நம்ம காதுல போட்டு இருக்கிற கம்பல் போடுறதுல திருகாணி இருக்குமே, அது மாதிரி எல்லாம் அப்படி கைட்டி கொடுக்க முடியாது. அது சதையோடு ஒட்டி இருக்கும் இந்த காதுல. இன்னொன்னு, இந்த கவசம் என்பது எப்படி இருக்கும்னா இந்த சதையோடு அப்படி ஒட்டி இருக்கும். இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல முடி இருக்கும், அதுக்கு மேல இந்த பிளாஸ்டரி போட்டு ஒட்டுற மாதிரி ஒரு சிலது ஒட்டுவாங்க தெரியுமா? அப்படி ஒட்டினாங்கன்னா அந்த கட்டி வந்தாக்க சில ஒட்டுறது இருக்கும். மேலே ஒட்டக்கூடிய பொருள் ஒன்று ஒட்டுவோமே, அதுக்கு பேர் என்னது? பிளாஸ்டரி தான். அது ஒட்டுவோம். ஆனா அந்த முடி இருந்ததுன்னா அதை எடுக்கிற பொழுது வலிக்கும். சாதாரண முடிக்கே நமக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா கவச குண்டலம் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மேல் சதையோடு ஒட்டி பிறந்திருக்கக்கூடியதை இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதை சதையில இருந்து எடுத்து அறுத்து கொடுக்கணும். யாரு? கர்ணன். கேட்டான்றதுக்காக அவன் அதையும் கொடுத்தான். அப்படி கொடுக்கிற பொழுது இந்த உதிரம் இந்திரன் ஒரு கிட வேதியரா போய் தான் வாங்குறான். இரவு நேரத்துல தான் வாங்குறான். 6 மணிக்கு மேல தானமே பண்ண மாட்டான் கர்ணன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து 8 மணிக்கு போன அந்த இந்திரனுக்கு இவர் கொடுக்குறார். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் தடுத்தாங்க. டேப்பா கொடுக்க வாங்கணும்னு வந்துட்டவனே தடுக்கூடாது. வாங்கணும்னு தர்மம் வாங்கணும்னு அவன் வந்துட்டான், தானம் வாங்கணும்னு வந்துட்டான். வந்தவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கேன். அதனால அவரை உள்ள விடுனாங்க. உள்ள விடுத்தாங்க. கேட்டார், கொடுத்துட்டார். இப்ப வாங்கியவனுக்கு இந்த உதிரம் பட்ட உடனே கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. அவன் வாங்கிட்டு போக தான் வந்தான், அவன் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரல. கொடுக்கக்கூடியவர்களுடைய உதிரம் வாங்குறவன் கையில பட்டா அவனுக்கும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருமா. அதனாலதான் பகவான் என்ன பண்ணார்? 8 லட்சுமியின் நாயகன் அவர். தூது போன பொழுது இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். டேப்பா நீ கொடுக்கணும்னு சொல்லுவேன், நாளைக்கு மாட்டேன்னு சொல்லுவேன். மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தமாகி நான் 11 அக்ரோனி சேனை ஒரு பக்கம், 7 அக்ரோனி சேனை ஒரு பக்கம் சண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா நான் சண்டை போட விருப்பம் இல்லை, சமாதானமா போறேன்னு நீ சொன்னாலும் சொல்லுவேன். அதனால நீ என்ன பண்ற, என் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுன்னார். யாரு? துரியோதனனை. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். அந்த இடத்த ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். அது என்னன்னு கேட்டா, அந்த பகவானே மகாபாரத யுத்தத்துக்காக தான் எல்லாரும் வந்திருக்கான்னு நம்ம மேலதானே எல்லாரும் குற்றம் சொல்றான். நாளைய தினத்துல இந்த கேள்விக்கு விடை நான் சொல்லணும் இல்லையா? நான் கேட்கலடாப்பா, நானே போய் கை நீட்டி கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். சரி, நான் 8 லட்சுமி நாயகன் 8 லட்சுமியை கையில வச்சுட்டு இருக்கார். யாரு? பகவான் கையில 8 லட்சுமி, தாண்டவம் ஆடக்கூடிய லட்சுமிகள் 8 பேர் இருக்கிறாங்க. பகவான் கையை நீட்டுறார். அதுல தனலட்சுமி இருக்கா, இந்த வலது கையில தனலட்சுமி இருக்கா. இப்படி கையை நீட்டினார், இதுல அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு. துரியோதனன் கையில தனரேகை இருக்கிறது. 2 கையும் ஒன்றுபட்டு விட்டால் மகாபாரத யுத்தம் நடக்காது. இது சத்தியமான உண்மை. இது பகவானுக்கும் தெரியும். நாளைய இப்படி ஒரு கேள்வி நம்மை போன்றவர்கள் கேட்க கூடாது என்பதற்காக தான் பகவான் கையை நீட்டினார். என் கையில அடிச்சு சத்தியம் பண்றான். இப்ப துரியோதனன் பார்த்தா, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர, நான் போய் இந்த இடையன் கையில என் கையை அடிக்கிறதான அவன் பளிங்கு தரையில அடிச்சு சத்தியம் பண்ணான். இப்ப பகவான் சொல்லிடுவார். என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டா என்னன்னு, ஏம்மா நான் தான் கை நீட்டினே, அவன் கையில தனரேகை என் கையில தனலட்சுமி, 2 கையும் ஒண்ணு பட்டு இருந்தா மகாபாரத யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்தலான்னு என் கையை நீட்டி சத்தியம் பண்ணி சொல்லு துரியோதனா, மகாபாரத யுத்தத்துக்கு தான் ஆயத்தமாகின்றாயான்னு. என் கையில பட்டிருந்தாவே அவனுக்கு குணம் மாறி இருக்கும். அவன் தான் பளிங்கு தரையில் அடிச்சுட்டானே, அதுக்கு நான் என்ன பண்றது வந்துச்சே. இப்ப அது மாதிரி இங்கேயும் இவர் என்ன பண்றார், கொடுக்கணும், வாங்கிட்டு போகணும்னு வந்தவனுக்கு உதிரம் பட்ட உடனே கொடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சு. இப்போ கொடுக்கிறது அவன் கையில வேற எதுவும் இல்லை, முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் தான் இந்திரன் கையில இருந்தது. இப்போ வேலாயுதத்தை கொடுத்துட்டான், வேலாயுதத்தை தான் கொடுத்தான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், என் மகன் என்று சொல்லல. ஏன்னா அந்த கையில உதிரம் பட்ட உடனே இந்திரனுடைய சுயரூபம் வந்துச்சு. இந்திரனுடைய சுயரூபம் வந்துட்டது. இப்ப கர்ணனுக்கு எப்படி இருக்கும், 33 தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த இந்திரனுக்கும் நான் கொடுத்திருக்கேன்னா என் பெருமையை நானே சொல்லிக்க கூடாது, உலகம் சொல்லும்னு அவன் விட்டுட்டான். ஆனா ஐயா நீங்க உங்களுக்கும் கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம்னு தான் அவன் சொன்னான்.
அவன் வந்து வேற எதையும் சொல்லல. நீங்க டைரக்டாவே வந்து கேட்டிருக்கலாமே, அதுக்காக மாறு வேஷத்துல வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லையேன்னு அங்க சொல்லிட்டான். ஆனா இப்ப இந்திரனுக்கு கௌரவம் குறைஞ்சு போகுமா போகாதா? வாங்கிட்டு மட்டும் போனான் அந்த இந்திரன், கொடுக்கணும்ல எதனா அவன் தேவர்களுக்கு தலைவன் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த உதிரம் பட்ட உடனே வாங்கிட்டு போகணும்னு வந்தவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. இப்ப அவன் பார்த்தான், சரி இந்த முருகர் நம்ம கிட்ட வேலாயுதத்தை கொடுத்து வச்சுக்கிறாரு, நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு அந்த வேலாயுதத்தையே அவன் கையில கொடுத்தான். கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னா, அர்ஜுனனை தவிர மற்ற எவர் மீது விட்டாலும் அவரை கொல்லும். ஆனா அர்ஜுனனுக்காகவே அதை கர்ணம் வச்சுன்னு, ஏன் வச்சுட்டு இருந்தான் தெரியுமா? இது வேலாயுதம், நான் எவன் பேரை சொல்லி அவன் மேல விடுறானோ அவன் 7-14 உலகத்தில் இருந்தாலும் அவனை கொன்று விட்டு விட்டவன் கைக்கு மீண்டும் வந்துவிடும். அதான் வேலாயுதம். அவன் எந்த லோகத்துல எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி, அந்த வேலாயுதத்துக்குரிய பெருமை என்ன தெரியுமா? அது எங்க அவன் போய் சந்து பொந்து எங்க மறைஞ்சிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொன்று விட்டு விட்டவர் கைக்கு மீண்டும் ஒரு வினாடியில் திரும்பி விடும். அதான் வேலாயுதம். அப்போ இந்திரன் கொடுத்த உடனே அவன் மறைச்சு வச்சுக்கினான், இது அர்ஜுனனுக்காகவே விடணும் 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 விடணும். ஆனா 14வது நாள் சண்டை இரவும் தொடர்ந்தது. கடோத்கஜன்னு ஒருத்தன், யாரு? இடிம்பிக்கும் பீமசேனனுக்கும் பிறந்தவன். அவன் என்ன பண்ணான், ஆணு வாய திறந்தான். அதுலயே தேர் உள்ள போகுது, யானை உள்ள போகுது, குதிரை உள்ள போகுது. தேர் மேல உக்காந்துக்கிறவன் போகிறான், குதிரை மேல உக்காந்துக்கிறவனும் போகிறான். 1000 பேர் அவன் ஆணு திறந்த உடனே உள்ள போகுது. எப்படி நம்ம சிவபெருமான் குண்டோதரனுக்கு போட்டாரோ அந்த மாதிரி மீனாட்சி கர்ப்பம் அடைஞ்ச உடனே, என்னங்க உங்க ஆளுங்க இவ்வளவுதானா? அங்க காய்கறி அப்படியே இருக்கு, சாப்பாடு அப்படியே இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு, ஒன்னும் உங்க ஆட்கள் அவ்வளவா சாப்பிடல அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் என்ன பண்ண, கொஞ்சம் தலகனை வந்துட்டுது. உடனே பார்த்தார், அப்படியா கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார் குண்டோதரர். கேட்டார், குண்டோதரா நீ சாப்பிட்டியா? சுவாமி உங்க உத்தரவு இல்லாம நான் இன்னை வரைக்கும் சாப்பிட்டதில்லை சுவாமி. அப்படியா, சரி கொடையை கீழே வச்சுட்டு நீ போய் சாப்பிட்டுட்டு வான்னார். எம்மா எங்கம்மா இருக்கு சாப்பாடுன்னார். ஆனார். அன்னம் மொத்தம் போச்சு. ஆனார். குழம்பு மொத்தம் போச்சு. காய்கறி எல்லாம் அந்த என்னது வச்சுட்டு இருக்கிற பாத்திரமும் உள்ள போச்சு. எல்லாம் போச்சு மொத்தமும். காய் கிடையாது, எது செடி கொடி மரம் எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஒரு தேங்காய் மரத்துல தேங்காய் கிடையாது, பனை மரத்துல பனங்காய் கிடையாது, எல்லாம் உள்ள போயிட்டே இருக்குது. கடைசியில எல்லாம் இல்லை. அம்மா சரி இவ்வளவுதானா உங்க ஊர் சாப்பாடு அப்படின்னாரு. எல்லாம் கொடுத்துட்டனே. சரி தண்ணி எங்கம்மா இருக்குன்னார். மதுரையும் பதியில் இருக்கக்கூடிய கிணறு குட்டை ஏரி குளம் ஆறு எல்லாம் போச்சு. அப்பயும் பத்தலை. ஏம்மா தண்ணியே தாகம் அடங்கலையேன்னார். நேரா வந்தார். குண்டோதரா சாப்பிட்டியான்னார். சாப்பிட்டேன் சுவாமி, ஆனா தண்ணி கூட பத்தலை சுவாமின்னார். ஒரு நாள் என் வயிற்றுல 1000கணக்கான நாக்கு பூச்சி இருக்கு, ஒரு நாக்கு பூச்சிக்கே பத்தலைன்னு சொல்லிடுச்சு சாமி அந்த பூச்சின்னார். அப்படியா சொல்லுச்சு? ஆமாம் சுவாமி. மீனாட்சி என்னமோ சொன்னியே, உங்க ஆளுங்க அவ்வளவுதானான்னு, ஒருத்தனைக்கே உன்னால சோறு போட முடியலையே, நீங்கெல்லாம் சுவாமி மன்னிச்சிருங்க, இப்ப இவர் பசிய தீருங்க. அப்பதான் வைகை தயிர் அன்னத்தையும் வைகையையும் உற்பத்தி செய்தார். அதை சாப்பிட்டு குண்டோதரனாக இருக்கக்கூடியவர் திருப்தி அடைந்தார். குண்டோதரன் அப்பதான் திருப்தி அடைந்தார். அது மாதிரி இங்க இறைவனுடைய கருணையினால கடோத்கஜன் அனைத்தும் விழுங்குறான் இரவு முழுவதும். துரியோதனன் நேரா பார்த்தான், வந்தான். கர்ணன்னா இந்திரன் கொடுத்த வேலாயுதம் இருக்கும் அல்லவா, அதை இன்னைக்கு ராத்திரி விடுங்கோ. யார் மேல? கடோத்கஜன் மேல. அது அர்ஜுனனுக்காக வச்சுருக்கேன். நீங்க வேற இன்னைக்கு ராத்திரியே 18ஆம் நாள் போறையும் இவன் முடிச்சிடுவான் போலகுது. பொறிகடலை திங்கிற மாதிரி திங்கிறான். போ எதை 18 அக்ரோனி சேனையும் தின்னே தீர்த்துடுவான் போல இருக்கு. சீக்கிரமா வேலாயத்தை விடுங்க என்னார். 14வது நாள் யுத்தத்தின் பொழுது என்ன பண்ணார்? இரவு கடோத்கஜன் மீது இந்திரன் கொடுத்த வேலாயுதத்தை விடுத்தார்.
விட்டவர் அடுத்த வினாடி கடோத்கசனை கொன்றுவிட்டு கைக்கு ஒரு செகண்ட்ல மறுபடியும் அந்த வேலாயுதம் கர்ணன் கைக்கு வந்து விட்டது. அது ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஏற்கனவே இந்திரன் சொல்லி இருந்ததுனால கொடுத்தவன் கைக்கே மீண்டும் அந்த வேலாயுதம் இந்திரன் கைக்கு சென்று விட்டது. அப்பேற்பட்டதாம் இந்த வேலாயுதம். அப்ப எவ்வளவு பெருமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தோல்வி என்பதே இல்லாத ஒன்று எது? இந்த வேலாயுதம். அதனால இங்க சொல்றார், அந்த வேல் மாமரமாக மாறிய சூரனை அழித்த வேல் குளிர்ந்த 7 மலைகளையும் ஊடுருவி சென்று அதில் வசித்த தானவர்களின் மார்பை பிறந்து வேல் என்று சொல்லக்கூடியது. அவங்க மார்பகத்தை பிளந்து உள்ள போன ஒரு வேல் என்பது இது. அதுக்கு அடுத்து சொல்றார், தாமரையில் வாசம் செய்யும் பிரம்மதேவர் என்று சொல்லக்கூடியவர். அதுதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், வலிய தானவர்கள் மார்பிடம் வழிகண்டு கமல பவனத்தவனை. கமலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாமரை என்பது பொருள். அந்த தாமரை மேல வீற்றிருக்கக்கூடிய பெருமான் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரை சிறையிட்டு சிறையில வச்சுட்டார். எதுக்கு சிறையில வச்சார்? நேர இப்படி போனார். நேத்துக்கு இவர் நினைக்கிறார், யாரு? பிரம்மதேவர். நேத்துக்கு பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம். யார் அவரு? முருகப்பெருமான். இவரெல்லாம் நாம கும்பண்ணமான்னு அப்படி தாண்டி போனார். அங்க இருந்தவர் வீரவாகு தேவரை கூப்பிட்டார். வீரவாகு, போறது யாருன்னார். அவர்தான் பிரம்மதேவர், படைக்கும் கடவுள். எங்க போறார்? அப்பாவை வணங்க போகிறார். ஓ அப்படியா? ஏன் அப்ப என்ன வணங்க மாட்டாரான்னார். அது அவரை தான் சாமி கேட்கணும்னார். அப்படியா? நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுன்னார். இவரு இப்படி அண்ணாவே இப்படி இருக்கிறாரா? அவருக்கு தம்பி 9 பேர் இல்லையா? அதனால வீரவாகு தேவர்ல இருந்து வீர மகேந்திரர், வீர ராக்கதர் என்று சொல்லக்கூடியவர்கள். அம்பாள் நெருப்பு என்று பிளம்பா வந்தது இல்லையா? முருகப்பெருமான் 6 தீப்பிழம்பா வந்த பொழுது அந்த நெருப்பை கண்டு பயந்து ஓடினாள். அவள் காலில் இருக்கக்கூடிய தண்டை என்று சொல்லக்கூடியது 9 நவரத்தனங்கள் இருந்தது இல்லையா? அது ஒவ்வொன்னா வெடித்து அப்படி சிதறியது, காலில் இருந்து உதிரியது. அதுல இருந்துதான் ஒவ்வொருவர் பிறந்தார்கள். அவங்கதான் 9 பேர் நவ வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த 9 பேர்ல மூத்தவர் தான் வீரவாகு தேவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் நேரா போனார். அண்ணா கூப்பிடுறாருன்னு கூப்பிடல. ஓய் 4 முகம் அடைக்குது 6 முகம்னார். ஓய் 4 முகம் அழைக்குது 6 முகம்னார். இவன் என்ன பண்ணுவார்? சரி நேரா வந்தார். வந்த உடனே சுவாமி கிட்ட உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணணும்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தோல்ல துண்டு போடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்செந்தூர், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், தென்னாடு சைட்ல போனா ஒட்டுமொத்தமாக ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மேல் சட்டை என்று சொல்லக்கூடியது அணியாம போய் தான் உள்ள கருவறையில தரிசனம் செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னையா இது சட்டையெல்லாம் அவுத்துட்டு போக சொல்றாங்க. ஆனா கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர்கிட்ட இருந்து வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது ஆண்களினுடைய நேரா இதயத்திற்கு படுமா. அப்படி இதயத்தின் மீது பட்டால், உடம்பு தேகத்தின் மீது பட்டால் அவர்கள் மனம் தெளிவடைந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஐதீகம். இன்னொன்று, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னொன்று, இந்த தேகம் என்று சொல்லக்கூடியது வைரம் பாயுமாம். என்ன பாயும்? தேகம் என்பது வைரம் பாயுமா. ஆனா அதெல்லாம் தெரியாம இப்போ நாமெல்லாம் என்ன செய்யறோம்? எதையோ சொல்லிட்டு எதையோ வேதாந்தம் பேசிட்டு, ஏன் சென்னையில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போறோமே, அங்க என்ன சட்டையா கயிற்றோம் அப்படின்னு ஒரு வேதாந்த கதையை வேற பேசிக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படியெல்லாம் சொல்லாம அந்த காலத்தில் அப்படி ஒன்று இருந்தது. இடுப்புல துண்டு கட்டணும். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணணும்? இடுப்பில் தான் துண்டையை கட்டணுமே தவிர மேல தோல்ல போடக்கூடாது. ஆனா இப்ப பிரம்மதேவர் போனவரு தோல்ல துண்டு போட்டு இருக்கார். அதை எடுத்து ஒண்ணு இடுப்புல கட்டி இருக்கணும், இல்லைன்னா போன உடனே முருகா வணக்கம்னு சொல்லி இருக்கணும். எங்கிருந்து காவேரிக்கோ காசிக்கோ கங்கைக்கோ யமுனைக்கோ சென்று விட்டு முருகனை பார்க்காமையோ அல்லது காசியில குளிக்காமையோ கங்கையில குளிக்காமையோ அல்லது காவேரியில குளிக்காம வந்தா
கங்கைக்கு நஷ்டமா, காவேரிக்கு நஷ்டமா, யமுனா நதிக்கு நஷ்டமா, காசி விஸ்வநாதருக்கு நஷ்டமா, இல்ல நமக்கு நஷ்டமா? நமக்கு தானே நஷ்டம். இது தெரியாத பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டார், வணக்கம் சொல்லாம என்ன கூப்பிட்டியாமே, ஆமா நீங்க பிரம்மதேவர் மும்மூர்த்திகளில் ஒருவர், என்ன வேலை செய்றீங்க? படைக்கும் தொழில் செய்யறேன். எதை கொண்டு படைக்கிறீங்க? இப்ப என்ன சொல்லணும், உங்கள் திருவருளை கொண்டு படைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இறைவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது, அதான சொல்லி இருக்கணும். சுவாமி உங்க திருவருளை கொண்டு அப்படின்னு முடிஞ்சு போயிருக்கும் பிரச்சனை. ஆனா அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்லிட்டார், ஒரு வார்த்தை, பிரணவத்தை கொண்டுட்டார். அப்படியா? பிரணவத்துக்கு பொருள் சொல்லுங்க. பிரணவமா? ஓம்னா பிரணவம், அதுதான் அந்த ஓம் தான் பிரணவம், அது எனக்கு தெரியும். ஆனா அதன் பொருள் என்ன? அது வந்து சிவபெருமான் சொன்னார், அவ்வளவுதான். ஓம்னு சொன்னார், அவ்வளவுதான். பிரணவத்திற்கு பொருள் சொல்லும் ஐயா. பிரணவத்தை கொண்டுதானே படைக்கிறேன், அப்ப பொருள் சொல்லணும் இல்லையா? சும்மா போடுற மந்திரம் தானேன்னு கேட்காம விட்டார். சிவபெருமான் பிரணவத்திற்கு பொருள் சொன்னார். பொருள் சொல்லுகிற பொழுது இவர் தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? சிவபெருமான் சொன்னார், முதல்ல பிரணவம், பிரணவத்தை கொண்டுதான் ஒவ்வொன்றையும் படைக்க வேண்டும். பிரணவத்தை விதை இல்லைன்னா என்ன வளராது? செடியோ மடமோ கொடியோ வளருமா? மனிதர்கள் உள்பட விதை இருந்தாதான் வளர முடியும், இல்லைன்னா இல்லை. அதனால்தான் குழந்தையின்மை என்கின்ற ஒன்று இருக்கின்ற பொழுது இப்ப என்ன பண்றாங்க, விந்து என்று சொல்லக்கூடியதை எடுத்து ஒரு என்ன பண்றாங்க, கண்ணாடி பேழையில் வைத்து அதை வளர்த்து அதற்கு பிறகு தாயினுடைய கருவறைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது ஒரு விதை, அவ்வளவுதான். அதுபோல விதை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போ மூலம் எது? பிரணவம் தான் மூலம். அதுக்கு கருவாக இருக்கக்கூடியது மூலம். கருதான் இது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை சொல்லிட்டு இவர் ஒவ்வொன்றா பொருள் சொல்லினே வரார். அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்றார். இது சும்மா போடுற மந்திரம்னு சொல்லிட்டார், இதுக்கு என்னத்துக்கு பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுட்டார். அதை விட இன்னொரு கர்வம் அவர்கிட்ட இருக்குது. சரஸ்வதியை நாவல குடி வச்சிருக்கிற நாம ஏன் பிரணவத்துக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும் ஒரு கர்வம். எவ்வளவு படிச்சு டிகிரி வாங்கினாலும் மாமியார் தான். ஏன்? நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு நம்ம வீட்டுக்கார பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்கலன்னா கூட ஒழுக்கமா வளர்த்து நம்ம கையில புடிச்சு கொடுத்துருக்கிறான்னா அந்த அம்மா நம்மளை விட மேலானவள். நம்ம 40 டிகிரி வாங்கி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கல்யாண நாள் ஆன உடனே அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்தா அந்த 40 டிகிரியில வாங்கின அறிவும் இந்த ஒரு ஆசீர்வாதமும் ஒண்ணு. யார் வாழ்த்துற வாழ்த்து? இந்த மாமியார் வாழ்த்துறா பாருங்க. அந்த வாழ்த்தும் 40 டிகிரி கொடுத்தது பாருங்க, அந்த கல்வி அறிவு, இது ரெண்டுமே சமம் தான். ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்? இந்த ஆசீர்வாதம் இருந்தால் அந்த 40 டிகிரி பெருமை சேரும். இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த 40 டிகிரியும் தோல்வி அடையும்னு அர்த்தம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீ மருமக, அந்த அம்மா மாமியார், அப்புறம் உயர்வு தாழ்வு இருக்குதா இல்லையா? அதே போல பிரணவம் என்பது உயர்வானது. அதை இவர் சொல்லுகிற பொழுது இவர் என்ன பண்றார், சரஸ்வதியை நாவல குடி வச்சிருக்கிற நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் விட்டுட்டார். இப்ப அதுக்கு பொருள் தெரியல. முருகப்பெருமான் பார்த்தார், அப்படியா பிரணவத்துக்கு பொருள் தெரியல. யார் அங்கே வீரவாக உள்ள தூக்கி போடு, 1 2 3 4 5 எண்ணட்டும். முதல்ல 1 2 3 எண்ணவர் யாரு? சிறை கைதியாக இருந்து நம்மை படைத்து நம் தலையெடுத்தை எழுதிய பிரம்மா தான் முதல் சிறைவாசி. அவர் தான் யாரு? முருகப்பெருமான் சிறை வச்சுட்டார். வச்சு அடுத்த வினாடி பார்த்தார், இப்பெல்லாம் என்ன சொல்றீங்க, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் செல்போனு, SMS, இமெயிலு, இப்படி பரவிச்சு. முருகப்பெருமானை வணங்காதனால, முருகப்பெருமான் இடத்தில் பிரணவத்திற்கு பொருள் தெரியாததுனால பிரம்மதேவரை சிறையில் அடைச்சிட்டார். எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்பயாவது நல்லவங்க ஆட்சிக்கு வந்து நல்ல தலையெழுத்தா எழுதட்டோம்னு முருகப்பெருமான் பார்த்தார். இப்ப தலையெழுத்து யார் எழுதுறது? அவரே எழுதுறார் உட்கார்ந்து. யார் எழுதுறது? முருகப்பெருமான் எழுதுறார். படைக்கிறது யாரு? முருகப்பெருமான்.
அப்படி படைச்சிருந்தா நாம எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கலாம் இல்லையா? அதனாலதான் இங்க என்ன பண்ணிட்டார், சொல்லுகிற பொழுது சொல்றார், வழி கண்டு கமல பவனத்தவனை சிறையிட்டுன்ட்டார். ஒரே வரியில கந்தபுராண கதையை கொண்டு வந்து சென்டர் பிளேஸ்ல வச்சுட்டார். இதை விட வேல் விருத்தத்திற்கு எப்படி பொருள் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு சிறப்பு எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்குறு வித்துக்குறுவர எனவோதும். அதுல அப்படியே கொடுக்கிற பொழுது பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக 10 தலை தத்தை கணையோடு ஒற்றைக்கிரி மற்றை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக கொடுத்துருப்பார். 10 தலை ராவணனை கொன்ற மருமகனேன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று அதுக்கு கீழே பட்டப்பகலை இரவாக ஆக்கியவருக்கு உரிய மருமகனேன்னார். 14வது நாள் என்று சொல்லக்கூடியதிலே இரவு நேரத்துல, பகல்ல பூஜை, இரவு நேரத்துல யுத்தத்தை சொன்னேன். பகல் நேரத்துல ஒரு யுத்தம் நடந்தது. நாளைய தினத்தில் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால், சூரிய அஸ்தமனத்திற்குள் கொல்லாவிட்டால், உலகத்தில் எத்தனை கோடி நரகம் இருக்கின்றதோ அத்தனை நரகத்திற்கும் நான் போவேன். அது மட்டும் இல்லை, தீ மூட்டி விட்டு நெருப்புல இறங்கி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போவேன் அர்ஜுனன் சபதம் பண்ணான், சபதம் செய்தான். அந்த சபதத்தை முதல் திருப்புகள்ல சொன்ன ஒரே ஒரு பெருமான் அருணகிரி பெருமான். வாக்குக்கு அருணகிரின்னு சொல்லலாம். 10 தலை தத்தை கணையோடு ஒரே ஒரு பானம். அவர் பிரம்மாஸ்திரம் எடுக்கல, நாராயணாஸ்திரம் எடுக்கல, சிவதனுசு எடுக்கல. ஒரே ஒரு பானம் ராமபானத்தினால் எதிரி 10 மாசம் அவன் தன் மனைவியை கொண்டு போய் சிறை சேதம் பண்ணி வச்சிருக்கிறான். 10 மாசம் சீத்தை குளிக்கல, பல்லு தேய்க்கல, எந்த ஒரு பொருளும் அவள் உண்ணவில்லை, உறங்கவில்லை, தண்ணீர் கூட பருகவில்லை. இதை சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயில்ல போன மார்கழிக்கு இந்த நிகழ்ச்சி ஓடின்னு இருக்கு. சொல்லின்னு இருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஏங்க கேட்கறவங்க நாங்கெல்லாம் அறிவாளிகள் இல்லைன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களான்றார். அந்த சீத்தை எப்படிங்க 10 மாசம் சாப்பிடாம இருக்க முடியும்? 10 மாசம் எப்படிங்க தூங்காம இருக்க முடியும்? 10 மாசம் எப்படிங்க அவ குளிக்காம இருக்க முடியும்னு ஒரே ஒரு சிம்பிள் சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே வர்றதுக்கே ரொம்ப நாள், 1 மாசம் டிராவல் பண்ணி வந்தாருன்னே வச்சுப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். அறுசுவை உணவு கொடுத்துருக்கிறீங்க எல்லாரும். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார், அறுசுவை உணவு. பசியோட வந்தவருக்கு அறுசுவை உணவு கொடுத்தாச்சு. நல்ல ஒரு 2 டன் ஏசி போட்டு, மேலே சித்திரை வைகாசி கத்திரி வெயில், 2 டன் ஏசி போட்டு, நல்ல இவ்வளோ பெரிய குஷன் மெத்தை, நல்ல அப்படி படுத்தா சும்மா எப்படி ஊஞ்சல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுகமா எல்லாம் போட்டாச்சு. ஐயா சாப்பிட்டது சாப்பாடு திருப்தியா ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டதே இல்லைங்க. அப்படியா, சரி. மெத்த வசதியா இருக்கா? இருக்கு. ரூம் வசதியா இருக்கா? இருக்கு. ஏசி வேலை செய்யுது. நிம்மதியா படுத்து தூங்குங்க அப்படின்னார். அந்த பெட்ல அந்த விருந்தாளி படுத்து தூங்கினார். தூங்கும் பொழுது கதவை சாத்திட்டு போகக்கூடிய அந்த விருந்தாளியை உபசரணை பண்ணி கொண்டிருந்த அந்த வீட்டினுடைய ஓனர் சொன்னார், ஒண்ணு இல்லைங்க, இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் ஒரு 6 அடி கருணாகம் வந்துட்டு வந்துட்டு போகும், நீங்க பத்திரமா தூங்குங்க. கதவை சாத்திட்டார். இப்ப யோசிங்க, டேராடூன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்ப உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, விளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இதெல்லாம் அங்க நினைவுக்கு வரும். 2 டன் ஏசி நினைவுக்கு வரும். குபீர்னு வேர்க்குது உடம்பெல்லாம். அண்ணாந்து பார்த்தவர் இப்படியே ராத்திரி முழுக்க உட்கார்ந்து இருக்கிறார். என்னன்னு அந்த 6 அடி கருணாக எப்ப வருமோ வருமோ வருமோன்னு இரவு முழுவதும் தூங்காமல் உட்கார்ந்திருந்தார். 40 நாள் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தவருக்கு இன்னைக்கு இரவு நிம்மதியா தூங்கணும் என்றுதான் அவர் வந்தார். 2 டன் ஏசி போட்டிருந்த இடமும் வேலை செய்யவில்லை. உண்ட உணவும் எங்க போனது என்று தெரியவில்லை. உடம்பு முழுவதும் வேர்த்து கொட்டுகிறது. அவர் நினைப்பு முழுவதும் எங்க இருக்கு?
மேல 6 அடி நாகம் வருமா வருமான்னு கண்ணு மொத்தம் அங்கேயே அப்படி பார்த்துன்னு உட்கார்ந்துகிறார். சாதாரண மனிதரே இப்படி பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பொழுது இந்த பூமி மாதா ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அந்த 6 அடி கருநாகம் வருவது மாதிரி அந்த ராவணன் எப்பொழுது நம்மை வந்து விடுவானோ, எப்பொழுது தீண்டி விடுவானோ என்று அவள் 10 மாசம் அப்படி இருந்திருப்பாளா இல்லையா? யோசிப்பாளா? தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு அந்த பெண் தூங்காம இருந்திருப்பாளா? சாப்பிடாம இருந்திருப்பாளா? அது ஒரு எதிரியின் இடத்துல போய் சாப்பிட முடியுமா? அவள் குளித்திருப்பாளா? யோசிச்சு பாருங்க. சாதாரண மனிதருக்கே இவ்வளவு உணர்வுகள் இருக்கிற பொழுது சீதா பிராட்டிக்கு இருந்திருக்காதா? அதை சொன்னா இல்லைன்றான். சில பேர் நினைக்கிறான் அதெல்லாம் கட்டுக்கதை, கற்பனை கதைன்றான். என்ன சொல்ல முடியும்? அவர்கள்கிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்ப சிறை என்று சொல்லக்கூடியதை அங்க வைக்கப்பட்டு விட்டது. உலகம் முழுவதும் இது பரவி விட்டது. எங்கு? பிரம்மதேவரை சிறை வைத்து விட்டார் முருகப்பெருமான் சொல்லிட்டாங்க. எல்லா இடமும் பரவிடுச்சு. இப்ப நேரா ஒவ்வொருத்தரா ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க. டேப்பா ஏண்டாப்பா சிறை வச்சிருக்கேன், அவரை வெளியில விடு, அவரை வெளியில விடு. பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் ஒரு உயிரை படைத்து அந்த உயிர்கள் எவ்வளவு அல்லல் படும். முருகப்பெருமான் சொல்றார், அந்த உயிர்கள் எவ்வளவு அல்லல் படும், எவ்வளவு துன்பப்படும். பிரணவத்திற்கு பொருள் தெரியாம ஒரு உயிரை படைக்கலாமா? அப்போ உனக்கு தெரியுமா? அப்பதான் சொன்னார், எனக்கு தெரியும். அப்ப எனக்கு சொல்ல, நீங்க என்னவா இருந்து சீடராயிருந்து கேட்டா நான் குருவா இருந்து சொல்லுகிறேன். அதுதான் சுவாமி மலை என்பது. அப்போ இந்த கதையை கொண்டு வந்து இங்க வைக்கிறார்னா எவ்வளவு சிறப்பு இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. வாக்குக்கு அருளுகிறீன்றது போல இங்க சொல்றார், கமல பவனத்தவனை சிறையிட்டு மகவான் தன்னை சிறை விடுத்துனார். மகவான்னா யாரு? இந்திரன். 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். அவனை இந்த சூரபதுமனுடைய கொடுமையான ஆட்சி. இவராவது ஒரு நாள் இருந்தார் பிரம்மா. சிவபெருமான் ரெக்கமெண்டேஷன் பண்ணார், டேப்பா விட்டுடு, ஏதோ தப்பு பண்ணிட்டார், பொருள் தெரிஞ்சு மறுபடியும் அடுத்த முறையிலிருந்து அவர் படைக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு பொருள் தெரிந்து அதற்கு பிறகு பிரம்மா படைச்சாருன்றது வேற. ஆனா இப்போ தகப்பன் சுவாமி என்கின்ற பெயர் எடுத்த முருகப்பெருமான் அவரை சிறை வச்சார், ஒருவரை சிறை விடுக்க செய்தார். யார? இந்திரனை சிறை விடுத்தார். எப்படி விடுத்தார்? சூரபதுமனை வதம் செய்து 33 தேவர்களை சிறை விடுத்தார். அவர்களுக்கு தலைவன் இந்திரன். அங்கிருந்து விடுவிக்கிறார். மகவான் தன்னை சிறை விடுத்து தோம இருடி தலைவர் ஆசி பெற்று. இங்கதான் ரொம்ப அற்புதமானது. சிறையிலிருந்து இந்திரன் சூரன் சிறையிலிருந்து விடுவிச்சிட்டார். பல யாகங்கள் செய்யும் முனிவர்களுடைய ஆசியை பெற்றார். யார் அவரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஆசி பெற்றார். யாருடைய ஆசி பெற்றார்? சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் சொல்றாங்க, இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவா? இப்ப இருக்கிற குழந்தைங்கெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்குது. நாம ஒரு விஷயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், 9 கேள்வி கேக்குது அந்த குழந்தைங்கெல்லாம். நம்மை விட கிட்டத்தட்ட ஒரு பல மடங்கு அந்த குழந்தைங்களுக்கு இறைவன் அறிவை வச்சுட்டு இருக்கிறார். அதுவும் கலியுகத்துல சொல்லவே வேண்டாம். ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார். அவர் வெத்தலைப்பாக்கு போட்டு பாடம் நடத்துற வாத்தியார். அதில் கொஞ்சம் எச்சில் போய் வெள்ளை சட்டையில விழுந்துருச்சு. அந்த பையன், சார் என்ன சார் எச்சில் விழுந்துருச்சேன்னா, டே குருவின் எச்சில் கங்கைக்கு சமண்டான்னார். குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டான். மறுநாள் 3 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல. வராத உடனே பார்த்தாரு, என்னமோ தெரியல இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரலையேன்னு யோசித்தவர் பக்கத்துல இருக்கிற பையனை கேட்டான், ஏன்டா அந்த பையனை பார்த்தேன், ஒருவேளை இந்த எச்சில் பட்டதுக்கு அவங்க அம்மா அடிச்சிருப்பாங்களோ, அதனால குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்குமோ? சார் என்னமோ தெரியல சார், 3 நாளா அவங்க வீடு பூட்டி தான் சார் இருக்குன்னா. 3 நாள் கழிச்சு 4வது நாள் அந்த குழந்தை கொஞ்சம் லேட்டா வந்தான். வந்தவன் கையில ஏதோ வச்சிட்டு இருந்தான். சார் நீங்க வாயை தரங்கோ சார்னா. குழந்தை திருப்பதிக்கு போயிட்டு வந்திருப்பான் போல இருக்குது, லட்டு கொடுப்பான் போல இருக்குன்னு அவரு கொஞ்சம் இருடா அப்படின்னு போட்டிருந்த வெத்தலை பாக்க போய் கழுவிட்டு துப்பிட்டு ஆனார். சார் நல்லா வாயை தரங்க சார். அவர் ஆனார்.
கையில வச்சிருந்ததா அப்படி வாயில போட்டான். டேய் என்னடா என்னமோ எலும்பு மாதிரி தட்டுப்படுதே. நீங்க தானே சார் சொன்னீங்க குருவின் எச்சில் கங்கைக்கு சமம்னு. 3 நாளைக்கு முன்னாடி எங்க பாட்டி செத்து போச்சு சார். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க எங்க பாட்டி சாம்பலை கங்கையில கரைச்சா எங்க பாட்டிக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாங்க சார். அதனால காசிக்கு போறதுக்கு வசதி இல்லையா, உங்க வாயில போட்டாவே கங்கைக்கு சமமானது இல்லையா. குருவின் எச்சில் கங்கைக்கு சமம்னு சொன்னது தப்பா போச்சு. பிள்ளைங்க கிட்ட எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப உஷாரா பேச வேண்டியதா இருக்குது. அது மாதிரி இங்க குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதாவது மனிதன் மனிதன் என்று கெட்டு போனான் ராவணன். மனிதன் 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 என்று கெட்டு போனான் ராவணன். யாரை பார்த்து? ராமரை பார்த்து. அவரை தெய்வமாக அவன் ஒரு பொழுதும் நினைக்கல. அப்பேற்பட்ட தன் மனைவியை வைத்துக் கொண்டிருந்த அவரை கூட ராமபெருமான் இன்று போய் நாளை வான்னார். ஒரு நாள்ல மனசு மாறிடாதா? ஏன் அவர் கொல்லாததுக்கு ஒரு நாள் அவர் யோசித்தார். ஏன் ராமபெருமான் ராவணனை கொல்லுவதற்கு யோசித்தார் தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 வருஷத்திற்கு மேல சிவபூஜை செய்தவன், ஒரு சிவபக்தன். அது மட்டும் இல்லை, தன் இசையால் மேரு மலையையே உருகச் செய்தவன், தன் 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டவன். அதனாலதான் 4 பெருமக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முதல் அடியாராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் ராவணன் மேலது நீருன்னார். ராவணன் செய்த தவத்தை காட்டிலும் நீர் அணிவது மேல்னார். ராவணன் செய்த தவத்துக்கு ஈடானது நீர் அணிவது என்றார். ராவணன் மேலது நீருன்னு சொன்னதற்கான அர்த்தம். அப்போ அவர் திருநீற்று பதிகத்தை பாடுகிற பொழுது அந்த ராவணனையும் சேர்த்து இங்க உள்ள நுழைச்சுகிறார்னா அவன் எவ்வளவு சிவபக்தனாக இருந்திருக்கும்னு யோசிக்கணும். அந்த ஒரு சிவபக்தனை நாம கொல்லணுமான்றதுக்காக தான் ராமபெருமான் சொன்னார் இன்று போய் நாளை வான்னார். இன்னொரு விஷயமும் அதுல அடங்கி இருக்கு. ஒரு மனிதன் திருந்துறதுக்கு 1 செகண்ட் போதும். இப்பயும் இவன் திருந்த மாட்டானா? என் மனைவியை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு சுவாமி உங்க மனைவியை நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட மாட்டானான்னு ராமருக்கு ஒரு அல்ப ஆசை. ஆனா அவன் கடைசி வரைக்கும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதனால அவன் அழிந்து போனான். சிவ பக்தனாக இருந்து 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு இறைவன் சிவபெருமானுடைய இதயத்தை லிங்கமாக்கி வந்த ஒரே ஒருவன் ராவணன். வேற யாருமே உலகத்துல இந்த செயல் செய்ய கிடையாது. சிவபெருமானுடைய இதயம் இன்னைக்கும் பூமியில் இருக்கு. கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடியது. எங்க இருக்கு? கர்நாடக மாநிலம் ஜூப்ளி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. இது கோகர்ணம். 51 சக்தி பீடங்களில் அதுவும் ஒன்று. கொட்டப்பாக்கு அளவு இருக்கும். எவ்வளவு இருக்கும்? கொட்டப்பாக்கு அளவு தான் இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம், உலகத்தில் எல்லா மனிதரும் அந்த இறைவனை தொட்டு வழிபாடு செய்யலாம். உங்க கையால பால் அபிஷேகம் பண்ணலாம், உங்க கையால தேன் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் அந்த இறைவனை தொட்டு கண்ணில் அப்படி ஒத்திக்கலாம். இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் சிவபெருமானுடைய ஆலயத்தில் கருவறை வரைக்கும் பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரே ஒரு தலம் இந்த ஒரு தலம் மட்டும்தான். பக்தர்களுக்கு அனுமதி. நீங்களே தீபாராதனை காட்டலாம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தலம். அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒருவன் அழிவதற்கு என்ன காரணம்? பிறர் மனை நோக்கினதனால வந்த விளைவு. அதை இங்க சுட்டி காட்டி ஒரு பக்கம் சொல்றார். எவன் ஒருவன் விட்டு கொடுத்து போவானோ அவன் கெட்டு போக மாட்டான். ஒன்று. இன்னொன்று, கர்வம் என்பது நான் என்கின்ற கர்வம் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் அழிவை சந்திப்பான். இந்த பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் சிறை விடுக்கிற பொழுது, சிறையில தள்ளுற பொழுது, முருகா நீ சொன்னால் நான் பிரணவத்தை கேட்டுக்கொள்றேன்னு சிவபெருமானே கேட்க இருக்கிறார். நீ கொஞ்சம் கேட்டிருந்தா சிறைக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த கர்வம் யாரை கொண்டது? நான் என்கின்ற கர்வத்தினால சிறைக்கு போனார். ஆனா அதே நான் என்கின்ற கர்வத்தை விடுத்ததனால 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் முருகப்பெருமான்
சிவபெருமானுடைய திருக்கரத்தினால் சிறை விடுக்கப்பட்டார். அப்ப யாரு இதுல பெரியவர்? இறைவனை வணங்கி திருவருளை பெற்றதனால இந்திரனுக்கு பெருமை. ஆனா இன்னைக்கும் பிரம்மா சிறைப்படுத்தப்பட்டார் என்கின்ற செய்திய, என்னைக்கோ கந்த புராணத்தில் நடந்த செய்திய இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? நான் என்கின்ற கர்வம். அப்போ மனிதனுக்கு என்ன இருக்கக்கூடாது? நான் என்கின்ற கர்வம் இருக்கக்கூடாது. அததான் அங்க சொல்றார். வழி கண்டு கமல பவனத்தவனை சிறையிட்டு மகவான் தன்னை சிறை விடுத்து தோமை இருடி தலைவர் ஆசி பெற்று. இங்க இந்த உலகம் நன்மைக்காக, இந்த உலகம் நன்மையாக இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்களா? தினமும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஞானிகள் என்கின்றவர்கள், முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள் உள்பட, தமிழ் முனிவராக இருக்கக்கூடிய அகத்தியர் உள்பட அனைவரும் இந்த உலக சேமத்திற்காக சதா சர்வகாலம் யாகம் செய்யறாங்களாம். சதா சர்வகாலம் யாகம் செய்யறாங்க. அப்போ அந்த யாகத்துக்கு உரிய பலன் யாருகிட்ட போய் கொடுக்கறாங்கன்னா சிவபெருமானுடைய திருக்கரத்துக்கு போய் சேருகிறது. இந்த பூர்ணாகுதி அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? அது பெருமாள் கோயில்ல வளர்த்தாலும் சரி, ஆஞ்சநேயர் கோயில்ல வளர்த்தாலும் சரி, அம்பாள் கோயில்ல, முருகன் கோயில்ல, சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில்ல, எந்த கோயில் யாகம் வளர்த்தாலும் யாகத்தினுடைய பலன் முழுவதும் கடைசியாக பூர்ணாகுதி செலுத்திவிட்டு அவிர்ப்ப பாகம் என்று சொல்லக்கூடிய பாகம் சிவபெருமானுக்கு போய் சேருகிறது. அதுதான் சிவபெருமானுக்கு உரிய உணவு. அதனாலதான் எல்லா பொருளும் 108 திரவிய பொருள்கள் போடுகிற பொழுது பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த பூர்ணாகுதி என்கின்ற பொருள் போடும்போது மட்டும் எழுந்து நின்று மரியாதையோடு எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க பேர் சொல்லிக்கோங்க, உங்க நட்சத்திரம் சொல்லிக்கோங்க, உங்க கணவரது சொல்லுங்க, பிள்ளைங்களது சொல்லுங்க, அப்புறம் உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்க, பிள்ளையார வேண்டிக்குங்க, அப்புறம் உங்க வேண்டுதல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்குங்க, எல்லாம் நிறைவேறும் இப்போதான் அப்படிம்பாங்க. எப்போ? பூர்ணாகுதி போடுகிற பொழுது சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா, எங்களால் முடிந்த இந்த உணவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இதை எடுத்துக்கொண்டு உண்டுவிட்டு எங்களை நீங்களே வாழ்த்த வேண்டும் என்கின்றதை சொல்லாம சொல்லக்கூடியதுதான் அந்த பூர்ணாகுதி. இறைவன் சிவபெருமானுக்குரிய உணவு. இப்போ அந்த முனிவர்கள் அத்தனை பேருடைய ஆசியும் யாருக்கு கிடைச்சதான்? இந்த 33 கோடி தேவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. இந்த சிறையில இருந்த உடனே எல்லா முனிவர்களுக்கும் வருத்தம். ஏன் யாகம் வளர்க்க முடியல? யாகம் வளர்த்தாதானே உலகம் சேமமா இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கே, எது? சிவபெருமானுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இப்ப சிவபெருமானுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு வேதனை முனிவர்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப இந்த 33 கோடி தேவர்களை சிறை விடுத்ததனால இப்ப யாருக்கு உணவு கொடுக்க முடியுது? இந்த 33 கோடி தேவர்களுக்கும் உணவு கொடுக்க முடிகிறது. ஒரு யாகம் வளர்த்தா நீங்க போடக்கூடிய 108 திரவிய பொருள்கள் இருக்கு இல்லையா, அது யாருக்குரிய சாப்பாடுன்னா தேவர்களுக்குரிய சாப்பாடு. இந்த நெய் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு தண்ணி. அமுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீராக இருக்கக்கூடிய அதுதான் அவங்களுக்கு எது? தண்ணி. இதுல போடுற திரவிய பொருள்கள் தான் அவர்களுக்கு உணவு. அந்த நீர் என்று சொல்லக்கூடியதுதான் அந்த எது? நெய். அதுதான் அவங்களுக்கு தண்ணி. அதுதான் அமுதம் என்பது சொல்லக்கூடியது. இப்போ அதை உண்பது யார் கொடுக்க முடியும்? தேவர்கள் சிறையில் இருந்தா கொடுக்க முடியாது. ஆனா அந்த சிறையில் இருந்து விடுவித்தவர் யாரு? ஒரு நாளா 2 நாளா 60 லட்சம் ஆண்டு காலத்துக்கு மேல சிறையில் இருந்தவர்களை விடுவித்து சிவபெருமானுக்கும் உணவு கொடுக்க வச்சு இந்த 33 கோடி தேவர்களுக்கும் உணவு கொடுக்க வைத்தது யாரு? இந்த குழந்தை முருகன் அல்லவா? அவனை நம்ம ஆசீர்வாதம் செய்ய வேண்டாமோ? என்றும் குமரனாக இரு. யார் வாழ்த்தியது? இந்த முனிவர்கள் வாழ்த்தினாங்க. அதனால அவங்க வாழ்த்திய வாழ்த்து முருகப்பெருமான் என்னைக்கும் என்னவா இருக்கிறாராம்? குமரனாகவே இருக்கிறாராம், இளமையோடவே இருக்காராம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தன்மை உண்டு. பிரம்மான்னா நல்ல தலையெழுத்தை எழுவார், அவரை வணங்கினார்.
நாராயணன்னா ஒன்னு சொர்க்க பதவி கொடுப்பார், 8 லட்சுமி கடாட்சத்தை கொடுப்பார். சிவபெருமான்னா முக்தியை தருவார். சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவின்னா உடம்பு தேகத்துல சக்தியை தருவார். அம்பாளுடைய உபாசகர்களுக்கு தேகத்துல நோய் வராது, சக்தி பலம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளையாரை வணங்கினா அறிவு அதிகமா கிடைக்கும். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இவர் ஒருத்தரை வணங்கிட்டா மற்ற கடவுள் எல்லாம் சரண் அர்த்தம். பிள்ளையார் ஒருத்தரை வணங்கிட்டீங்கன்னாவே மற்ற கடவுள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தோன்னு அர்த்தம். அவர் தான் முழு முதற் கடவுள். அதனால பிள்ளையார வணங்கிட்டாவே மற்ற கடவுள் எல்லாம் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியதை கொடுத்தோன்னு அர்த்தம். விநாயக பெருமானுடைய அடியார்களுக்கு எல்லா கடவுளும் கொடுக்கணும்னு அர்த்தம். இவர் தான் கொடுக்கணும், இவர் தான் கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் கிடையாது, எல்லா கடவுளும் கொடுத்தோணும். அதனாலதான் எல்லா ஆலயத்திலும் யார் இருப்பா, பிள்ளையார் வழிபாடு இல்லாத கோயிலே கிடையாது. திருமால் கோயில்ல கூட பிள்ளையார் இருப்பார். என்ன பேர்ல? தும்பிக்கை ஆழ்வார் என்கின்ற பேர்ல அவர் இருப்பார். 12 ஆழ்வார்களுக்கு முன்னாடி யார் இருப்பா? தும்பிக்கை ஆழ்வார் என்கின்ற நாமத்தோட அங்கேயும் அவர் இருப்பார். அவர் இல்லாத எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பிள்ளையாருக்கு உண்டல்லவா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கால பைரவர், யம தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர் கால பைரவர். சனி திசை 7 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, மங்கு சனி, பொங்கு சனி இதெல்லாம் பிடிச்சாலும் கால பைரவர். இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. கால பைரவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டா காலன் வருவதற்கு கொஞ்சம் பயப்படுவானா. யாரு? யமன் வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவார்னு அர்த்தம். சனி நம்மளை எல்லாம் தொட்டு இருந்தாலும் இவர் கால பைரவர். என் குருநாதரனுடைய யாரு? என் குருநாதரனுடைய பக்தராக இருக்கிறார். அதனால இவரை ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சனியும் கொஞ்சம் பயந்து துன்பத்தை கொடுப்பாராம். அப்பேற்பட்டவர் கால பைரவர். அடுத்த கடவுள் வீரபத்ர சுவாமி. பக்கத்துல இப்படி வலம் வரும் பொழுது அந்த பக்கமா இருப்பார் வீரபத்ர சுவாமி. அந்த வீரபத்ரரை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? சிவபெருமானுடைய திருவருள் சேர்த்தே கிடைக்கும். வீரபத்ரரை வணங்கணும்னு சிவனை வணங்கணும்னு அவசியமே இல்லை. வீரபத்ரர் தான் சிவன், சிவன் தான் வீரபத்ரர். 2 தெய்வங்கள் யோகத்தில், அதாவது தவத்தில் இருக்கிறாங்க. 2 தெய்வங்கள் நேரடியாக திருவருளை தருவதற்கூடியவதில் இருக்கிறாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் 4 திருக்குமாரர்கள். எல்லாருக்கும் 2 தான் தெரியும், 2 பேரை தெரியாது. முழு கடவுள், முதல் கடவுள் பிள்ளையார், 2வது கால பைரவர், 3வது வீரபத்ர சுவாமி, 4வது கடவுள் முருகப்பெருமான். அப்போ 4வதாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அழகு உடையவர். ராமராக நம்ம ராமரை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல மனைவி, பதிவிரதா தர்மத்தோடு மனைவி கிடைப்பால், நல்ல சகோதரர்கள் கிடைப்பாங்க, நமக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் கிடைப்பாங்க ராமரை வணங்கினா. அதுக்கு அடுத்து ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்கினா என்ன கிடைக்கும்? ஆயுள் கிடைக்கும். ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு தன்மை சொன்னோம் இல்லையா? அதுல ஆஞ்சநேயரை வணங்கினா என்ன கிடைக்கும்? ஆயுள் கிடைக்கும். இப்ப இருக்கிற பிரம்மா ரிட்டையர்மெண்ட் ஆனா அடுத்த பிரம்மாவாக வர இருக்கக்கூடிய பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். அடுத்த பிரம்மா வேற யாரும் இல்லை, அவர்தான். யாரு? ஆஞ்சநேய சுவாமிகள் தான் அடுத்த பிரம்மா. அப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அல்லவா? அது மாதிரி முருகப்பெருமானுக்கு என்ன தன்மை? முருகரை வணங்கினா மனம் அழகு அடையும், உடம்பும் அழகாக இருக்கும். 2மே அழகா வச்சுப்பார். மனம், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். மனம் சந்தோஷமா இருந்தாதான் முகம் அழகாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்ப மனதை யார் அழகா வச்சுப்பா? அப்ப மனம் அழகாக இருப்பதற்கு என்ன காரணம்ன்ற என்ன திருவருள் கிடைக்கணும்? நாம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் யார் கொடுப்பா? முருகப்பெருமான் கொடுப்பார். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? அழகன் என்பது பொருள். என்ன பேரு? அழகன் என்பது பொருள். அதுதான் இங்க சொல்றார். என்ன சொல்றார்? சோம இருடி தலைவர் ஆசி பெற்று உயர் வானில் உண்பர் ஜோதி துதி பெற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்பர் சொற்துதி அப்படின்னா என்ன பண்ணோம்? முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான். எல்லாரும் ஒரு முறையாவது
இந்த பதிகத்தை மெமரி பண்ணி வச்சுக்கணும். இது தினமும் சொல்லக்கூடிய ஒரு பதிகம். இத படிச்சீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குமா? 16 வகையான செல்வம் கிடைத்து கந்தலோகத்தில் கந்த பெருமானுடைய முருகப்பெருமானுடைய செந்திலாண்டவன் திருக்கருணையினால அவர் சேவடியில திருவடியில இடம் கிடைக்குமா. அப்பேற்பட்ட ஒரு பதிகம் இந்த 4 வரி. அதனால இங்க சொல்றார், 33 கோடி தேவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா? முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவோம் நாம் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ 33 கோடி தேவர்கள் சொல்லக்கூடிய நாமம் என்னவாக இருக்கின்றது? முருகநாமத்தை சதா சர்வகாலம் சொல்றாங்களாம். அப்படி சொல்லிட்டு துதி பெற்று நான் என்று சொல்லக்கூடிய எது நான் உடைய கீரன் தனது பாடல் பெற்று. நான் யாருக்கு ரொம்ப பெருசா இருக்குதான்? நக்கீரருக்கு. யாருக்கு? நக்கீரர் என்று சொல்லக்கூடிய திருமுருகாற்று படை பாடினார் இல்லையா? அவர்தான் பாடியது எது? வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை அப்படின்னு திருமுருகாற்று படையில் யார் பாடுறா? நக்கீரர் பாடுறார். அப்போ இந்த வேலாயுதத்தையும் பாடியிருக்கிறார், முருகப்பெருமானையும் பாடியிருக்கிறார். அப்போ நக்கீரர் பரம்பரை இப்பயும் நம்ம எல்லாம் பாட்டு பாடினா குற்றம் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? என்ன கண்டுபிடிக்கிறோம்? குற்றம் கண்டுபிடிக்கிறோமா? என்ன பாடுறாங்க ஒன்னும் சரியில்லை சொல்றோமா? அப்போ நக்கீரரை இப்போ என்ன சொல்றோம்? நக்கீரர் பரம்பரை குற்றம் கண்டுபிடிச்சிட்டார். ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சா பேர் முதல்ல யார் பேர் வருது? நக்கீரர் பேர் தான் வரும். அதனால நான் படைத்த நான் உடைய கீரன் என்று சொல்லக்கூடிய நக்கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து சொல்றார், சோம கலச பிரப அலங்கார தர ஜடாசூடி. இவர் சாதாரணமானவர் இல்லையா? யாரு? இந்த விநாயக பெருமானுக்கு அண்ணா இல்லையா? இப்ப இந்த இடத்துல விநாயக பெருமானுடைய பெருமையை சொல்றார். சோம கலச. இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கலசத்தை பிடித்து வைத்தாலே பிள்ளையார். பிள்ளையாருக்குன்னு தனியா உருவம் சிலை தேவை கிடையாது. என்ன பண்ணலாம்? மஞ்சள்ல பிடிச்சு வச்சா பிள்ளையார, பசும் சாணத்தில் பிடித்து வைத்தால் பிள்ளையார, சந்தனத்தில் பிடித்து வைத்தால் பிள்ளையார, அது மேல ஒரு அருகம்பில்ல வச்சுட்டு மஞ்சளையும் குங்குமம் வச்சுட்டா பிள்ளையார் வந்துட்டதாக ஐதீகம். பிறந்தாலும் பிள்ளையார் வழிபாடு, இறந்தாலும் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு இல்லாமல் எது இல்லை? எந்த ஒரு செயலும் இல்லை. விதை விதைப்பதா இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு. எல்லாவற்றிற்கும் நாம இறந்து விட்டால் கூட கடைசி நிமிடம் கூட பிள்ளையார் பிடிச்சு வச்சு அவரை சாட்சி வச்சுதான் நமக்கு என்ன தூக்கிட்டு போவாங்க. கொண்டு போய் பாடை கட்டுவதாக இருந்தாலும் சரி, நம்மை எரிப்பதா இருந்தாலும் சரி, புதைப்பதாக இருந்தாலும் சரி, பிள்ளையார சாட்சி வைக்காம பண்ணவே மாட்டாங்க. ஏன்? இங்கிருந்து அங்க கொண்டு போறதுக்குள்ள தடை வருமா? இந்த தடையை நீக்கிறவர் முன்னாடி அப்படி நின்று நம்மளை கூட்டு போறவர் யாரு? வழி நடத்தி பிள்ளையார். அதனால சொல்றார், சோம கலச பிரபலங்கார தர ஜடாசூடி காலாந்த காலர். அப்பனா என்ன அர்த்தம்? காலாந்த காலர். காலனை வென்று இருப்பதனால அவருக்கு காலாந்த காலர் என்பது பொருள். அதுக்கு அடுத்து சொல்றார், துங்க ரட்ச கத்ரோன கட்க குழி சஞ்சூல துரக கே சரமாம் பர சோம வடவாம் புய பரண சங்காபரண. அவருடைய கையில இருக்கக்கூடியது மோதகம். எல்லாருக்கும் தெரியும், குட்டு போட்டாலும் மோதர கையால் இல்ல, மோதகன் கையால். அது கடைசியில எல்லாம் என்ன ஆகி போச்சு? மோதர கையால். என்னமோ மோதத்தை போட்டு ஒரு குட்டு வைக்கணுன்ற மாதிரி ஆகி போச்சு. மோதகம் என்று சொல்லக்கூடியவர் கையில எதை வச்சுட்டு இருக்கார்? கொழுக்கட்டை என்பது மோதகத்திற்கு.
கொழுக்கட்டைக்கு தான் மோதகம்னு பேரு. அவர் வச்சுருக்கக்கூடியது கற்பக விருட்சம், சிந்தாமணி, கௌசிகமணி, காமதேனு, இது எல்லாம் வச்சுருக்கிறது யாரான்னு கேட்டா பிள்ளையார் வச்சுருக்கார். அவர் கையில முன்னாடி நம்ம எல்லாம் போய் அவர் கையால ஒன்னும் பண்ணிக்கலனா கூட அவர் முன்னாடி போய் தலையில் 3 குட்டி குட்டி கொண்டோமே ஆனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதைத்தான் அவர் சொன்னார். இன்னொரு சூட்சமா அதுல அடங்கி இருக்கு. என்னது? இந்த காதுக்கு மேல் பகுதியில சுசும்னா நாடின்னு ஒரு நாடி இருக்கு. அங்கதான் 1 அவுன்ஸ் அமிர்த கலசத்தை இறைவன் வைத்திருக்கிறார். பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கின்ற மனிதர்கள் வரைக்கும் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கக்கூடிய அந்த எது இந்த கலசம் இருக்கு பாருங்க, அந்த அமிர்த கலசம் நமக்கு அவ்வளவா சீக்கிரமா அறிவு வராது, அவ்வளவா சீக்கிரமா பிரகாசம் ஆகாது. ஆனா எல்லா கோயிலுக்கும் போகும்போதெல்லாம் பிள்ளையார்கிட்ட போயிட்டு நல்லா என்ன பண்ணணும், இப்படி இப்படி கொட்டி கூடாது, என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொட்டுங்க, ஸ்ட்ராங்கா குட்டிக்கணும். அப்படி குட்டினீங்கன்னா இங்க கொஞ்சம் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க நல்லா குட்டி பாருங்க, கரெக்டா தெரியும். இந்த காதுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சுசும்னா நாடியில் இருக்கக்கூடிய 1 அம்ச அமிர்த கலசம் ஒரு துளி அப்படி சிந்தும். சிந்திய உடனே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய திறமை, ஆற்றல், அறிவு அத்தனையும் வெளிப்படும். மூல வளர்ச்சியே இல்லாத பிள்ளைகளுக்கும் மூல வளர்ச்சி கிடைக்கும், அறிவே இல்லாத பிள்ளைகளுக்கும் அறிவு வளரும். அப்பேற்பட்ட ஒன்றை தன்னுடைய வழிபாட்டில் வைத்துக் கொண்ட ஒரு பெருமான் விநாயக பெருமான். அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். சாதாரணமானவர் இல்லைங்க இந்த பிள்ளையார். என்னவாக இருக்கிறாரா? இவர் சொல்றார், காலாந்த காலர் துங்க ரட்ச கத்ரோன கட்க குழி சஞ்சூல துறக்கே சரமாம் பர சோம வடவாம் புய வரண சங்காபரண. அப்ப இவ்வளவு யார் வச்சுருக்கா? கலசத்தை வைத்துக் கொண்டவர் முன்னாடி குட்டி கொண்டோமே ஆனால் அறிவை, திறமை, ஆற்றலை, நமக்கு ஆயுளை தரவல்ல பெருமான் பிள்ளையார். அவர் எதை அணிந்து கொண்டிருக்கிறார்? பூநூல் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கம் அணிந்திருந்தாலும் இடுப்புல ஒட்டியான என்ன அணிஞ்சிட்டு இருக்காரா? பாம்பு என்று சொல்லக்கூடிய சங்கரா பரணம் என்று சொல்லக்கூடியதை அணிந்து கொண்டிருக்கிறாரா. அதனால இங்க சொல்றார் திரியம்பர திரியம்பக. அதுக்கு அடுத்து சொல்றார் மகாதேவ நந்த நந்தன. நந்த நந்தன. கஜா அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை முகம். கஜமுகம் யாருக்கு? பிள்ளையாருக்கு. அதனால சொல்றார் கஜானன சகோதர. இங்கதான் பிள்ளையாரை கொண்டு சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறார்? சாதாரண முருகன் கிடையாது. இந்த முருகன் அறிவை தரவல்லது, ஆற்றலை தரவல்லது, ஆயுளை தரவல்லது. தன்னுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடியதிலேயே அனைத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது, தேவர்களுக்கு கொடுக்கக்கூடியது, தேவர்களுடைய துயரை தீர்த்த ஒரு பெருமானாக இருக்கக்கூடிய சாதாரண குகன் அல்ல இந்த முருகன். அண்ணனே அப்படின்னா தம்பி எப்படி இருப்பார்? அதை சொல்லாம சொல்றாராம். என்ன சொல்றார்? கஜானன சகோதர குகன் செம்பொற்கை திருக்கை வேளே. செம்பொற்றி திருக்கை வேலே அப்படின்னு சொல்லி இதை சொல்றார். அப்போ நாம நக்கீரனுடைய நாவில் இந்த வேல் என்று சொல்லக்கூடியது இடம்பெற்றிருக்கின்றது. அழகாக இருக்கக்கூடிய யாரு? இந்த விநாயக பெருமானாக இருக்கக்கூடியவருடைய கஜானனருக்கு தம்பியாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றார். அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் என்று சொல்லக்கூடியது சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய வேலாயுதம். இதை வணங்கினவர்களுக்கு, இந்த பாடலை படித்தவர்களுக்கு, சிந்தித்தவர்களுக்கு 33 கோடி தேவர்களுடைய திருவருளும், இந்திரனுடைய திருவருளும், அது மட்டும் இல்ல பிரம்மாவினுடைய நல்ல தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்தும், அதே மாதிரி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கக்கூடிய சொர்க்கமும், அதற்கு பிறகு முக்தி என்கின்ற. ஏன் தனியா போய் சிவனை வணங்கணும்னு அவசியம் இல்லை, பார்வதியை போய் தனியா வணங்கணும்னு அவசியம் இல்லை. சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடியது வேலாயுதம். ஏன்னா 2 பேரும் வாழ்த்தி தானே கொடுத்தாங்க. அதனால சிக்கலில் வேல் வாங்கி
செந்தூரில் சூரசம்காரம் அல்லவா? அதனால சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய வேலாயுதத்தை வணங்கினாலேயே குடும்பத்தோடு வணங்கி ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது திண்ணம். அதனால நாளைய தினத்தில் 9வது பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமகளுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.